The value of mechanical equivalent of heat is the answer is 4.18 joule per calorie. அதாவது இது வந்து மெக்கானிக்கல் ஈக்குவேலண்ட் ஆஃப் ஹீட் அப்படின்றது ஒரு கலோரிக்கான ஜூல் வேல்யூவை தான் நம்ம வந்து மெக்கானிக்கல் ஈக்குவேலண்ட் ஆஃப் ஹீட் அப்படின்னு சொல்கிறோம். ஒரு கேலரி அப்படின்றது நமக்கு வந்து கிட்டத்தட்ட 4.18 ஜூலுக்கு ஈக்குவலாக இருக்கும். அதாவது it is defined as amount of work needed to produce 1 calorie of heat. The unit of thermal capacity joule kelvin power minus 1 நமக்கு தெரியும் according to definition. The heat is not indicated by thermometer. தெர்மாமீட்டரால இண்டிகேட் பண்ண முடியாத ஹீட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லேட்டன்ட் ஹீட். இந்த லேட்டன்ட் ஹீட் அப்படின்றது எப்படி உருவாகுதுன்றது நமக்கு தெரியும். இதை வந்து நம்ம ஒரு தெர்மாமீட்டர் வந்து இதை வந்து மெஷர் பண்ணாது. ஸ்பெசிஃபிக் ஹீட் ஆஃப் ஏ கேஸ் வேரிஸ் ஃப்ரம், ஒரு கேஸோட ஸ்பெசிஃபிக் ஹீட் வந்து 0விலிருந்து இன்ஃபினைட் வரைக்கும் நமக்கு இருக்கலாம். இது வந்து அக்கார்டிங் டு அதனுடைய ப்ரெஷர் அண்டு வேல்யூம் சேஞ்சஸ் பொறுத்து அதனுடைய வேல்யூ வந்து 0விலிருந்து இன்ஃபினிட்டி வரைக்கும் இருக்கலாம். நெக்ஸ்ட் the unit of coefficient of thermal conductivity. coefficient of thermal conductivityக்கான யூனிட் பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு யூனிட் this watt மீட்டர் பவர் -1 கெல்வின் பவர் -1. இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். இப்போ இதில் வாட் அப்படின்றது பவருக்கான யூனிட். நமக்கு ஏற்கனவே தெரியும் பவர் அப்படின்றது வந்து பவர் ஈக்குவல் டு திஸ் ஒர்க் பை டைம். இப்போ ஒர்க்குக்கான யூனிட் வந்து ஜூல், டைமுக்கான யூனிட் செகண்ட். அப்போது பவருக்கான யூனிட்டான அந்த வாட் அப்படின்றத நம்ம வந்து ஜூல் பை செகண்ட் அல்லது ஜூல் செகண்ட் இன்வர்ஸ்னு எழுதலாம். இப்போ இதை தான் நம்ம இங்கே சப்ஸ்டிட் பண்ணியிருக்கோம். திஸ் ஜூல் செகண்ட் இன்வர்ஸ், திஸ் மீட்டர் பவர் இன்வர்ஸ், கெல்வின் பவர் இன்வர்ஸ். இதை ஞாபகம் வச்சுட்டு இதுலேருந்து நீங்கள் இதை டெரைவ் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு இது ஈஸியாக இருக்கும். கொஸ்டின் நம்பர் 6 வந்து மேயர்ஸ் ரிலேஷன் நமக்கு தெரிஞ்சது தான். சிபி மைனஸ் சிவி ஈக்குவல் டு ஆர். The value of gas constant is 8.31 into 10 power 7 ergs per mole Kelvin or 8.32. இது 31 or 32 ரெண்டுமே 31 வச்சுக்கலாம். ஜூல் பெர் மோல் கெல்வின். ஒரு ஜூல் ஈக்குவல் டு நமக்கு 10 பவர் 7 எர்க். அதனால இது வந்து யூனிட் ஜூல்ல சொல்லியிருக்கோம். இது வந்து எர்க்கில் சொல்கிறதுனால 10 பவர் 7ஆல் மல்டிபிள் பண்ணுறோம். அதனால் ரெண்டுமே சேம் தான். ரெண்டுமே ஆறுக்கு ஈக்குவலான வேல்யூ தான். இப்போ தேர்ஃபோர் ஆன்சர் வந்து நமக்கு போத் ஏ அண்ட் பி கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் த காமா வேல்யூ ஆஃப் ட்ரைஅட்டாமிக் மாலிகூல்ஸ் ஹேவிங் 7 degrees of freedom equal to 1.28 according to நமக்கு கால்குலேஷன் படி காமா ஈக்குவல் டு நமக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா 1/2/f. அதாவது டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் கொடுத்துட்டு நமக்கு காமா கேட்குறாங்க அப்படின்னா இந்த ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணணும். அதுவே சிபி வேல்யூ சிவி வேல்யூ கொடுத்தாங்க அப்படின்னா கொடுத்துட்டு காமா கேட்டாங்க அப்படின்னா காமா ஈக்குவல் டு நம்ம சிபி பை சிவி இந்த ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஃபார்முலாவில் நீங்கள் எஃப்க்கு பதிலாக 7 அப்படின்னு சப்ஸ்டிட் பண்ணீங்க அப்படின்னா 1 + 2/7 ஈக்குவல் டு நமக்கு 1 + 0.28 சம்திங் வரும் 2/7 அப்படின்றது. therefore 1.28 is the answer. The critical temperature Tc is equal to, Tcன்றது critical temperature. இந்த critical temperatureக்கு கீழே தான் வந்து ஒரு கேஸ் வந்து லிக்யூடாக மாறும். அந்த டெம்பரேச்சருக்கு தான் என்ன பேர் அப்படின்னா கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர் அப்படின்னு பேர். அந்த டெம்பரேச்சருக்கு மேலே எந்த ஒரு கேஸும் நமக்கு லிக்யூடாக நம்ம சேஞ்ச் பண்ண முடியாது. அப்படிப்பட்ட டெம்பரேச்சருக்கு கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர் அப்படின்னு பேர். இதற்கான ஃபார்முலா வந்து 8a/27 RB. இதில் a, b அப்படின்றதெல்லாம் வந்து நமக்கு வாண்டர்வால்ஸோட கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லுவோம். வாண்டர்வால்ஸ் கான்ஸ்டன்ட். Question number 10. Temperature of inversion for hydrogen is. Temperature of inversion அப்படின்றது வந்து ஜூல் தாம்சன் எஃபெக்டில் வரும். அந்த இதை பேஸ் பண்ணி வரக்கூடியது. இது வந்து ஒவ்வொரு கேஸஸுக்கும் இந்த டெம்பரேச்சர் ஆஃப் இன்வர்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டெம்பரேச்சர் இருக்கும். இந்த டெம்பரேச்சர் இன்வர்ஷன் என்னன்னா அந்த டெம்பரேச்சருக்கு கீழே அது வந்து என்ன செய்யும் அப்படின்னா அந்த டெம்பரேச்சருக்கு கீழே அதனுடைய டெம்பரேச்சரை குறைச்சோம் அப்படின்னா அது வந்து ஜூல் தாம்சன் எஃபெக்டுக்கு உட்படும்.
இப்போ அந்த மாதிரியான அதை தான் நம்ம டெம்பரேச்சர் ஆஃப் இன்வர்ஸ்ன்னு சொல்கிறோம். ஹைட்ரஜனுக்கான அதோடைய வேல்யூ பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும், -80 டிகிரி செல்சியஸ். The question number 11, the value of Ti/Tc is, இது வந்து T/Tc இருக்கும். இது வந்து ஆக்சுவலாக Ti/Tc, அதாவது டெம்பரேச்சர் ஆஃப் இன்வர்ஷன் பை டெம்பரேச்சர் ஆஃப் அதாவது கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர். Tiக்கான ஃபார்முலா 2A/RB, Tcக்கான ஃபார்முலா 8A/27RB. இது ரெண்டையும் நீங்கள் டிவைட் பண்ணீங்க அப்படின்னா 2A/RBயையும் 8A/27RBயையும் டிவைட் பண்ணீங்க அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி கிடைக்கும். 2A/RB டிசியை டிவைட் பண்ணுறதுக்கு பதிலாக வந்து மல்டிபிள் பண்ணிவிட்டு நம்ம தலைகளாக மாற்றிக்கலாம். 27RB/8A அப்படின்னு கிடைக்கும். RB கேன்சல் ஆகிடும், ஏக்கு ஏ கேன்சல் ஆகிடும், 2க்கும் 8க்கும் கேன்சல் பண்ணிங்கன்னா 4 வந்து நமக்கு 27/4 அப்படின்னு கிடைக்கும். இதை அடிச்சிங்கன்னா நமக்கு 6.75 அப்படின்னு கிடைக்கும். அடுத்து 12, in all natural process the entropy of inverse always increases. ஏன்னா பெரும்பாலான நேச்சுரல் ப்ராசஸ் வந்து நமக்கு irreversible ப்ராசஸாக தான் இருக்கும். அதனால நமக்கு வந்து என்ட்ரபி வந்து நமக்கு நேச்சுரல் ப்ராசஸ் பொறுத்த வரைக்கும் என்ட்ரபி வந்து அதிகரிச்சுட்டே தான் இருக்கும். அடுத்த ரேஷியோ ஆஃப் தெர்மல் கண்டக்டிவிட்டி டு தெர்மல் கெப்பாசிட்டி. தெர்மல் கண்டக்டிவிட்டியையும் தெர்மல் கெப்பாசிட்டியையும் டிவைட் பண்ணோம் அப்படின்னா தெர்மல் கண்டக்டிவிட்டி பை தெர்மல் கெப்பாசிட்டி ரெண்டு டிவைட் பண்ணிங்கன்னா கிடைக்கக்கூடிய அந்த வேல்யூக்கு என்ன பேர் அப்படின்னா தெர்மல் டிஃப்யூசிவிட்டி அப்படின்னு பேர். Question number 14, thermal conductivity of poor conductor is determined by this least disk method. least disk method வந்து நமக்கு ஒரு பூவர் கண்டக்டர், அதாவது அரிதில் கடத்தக்கூடிய ஒரு பொருளினுடைய தெர்மல் கண்டக்டிவிட்டியை கண்டுபிடிக்கிறதுக்கு பயன்படுகிறது. இது நம்ம ப்ராக்டிக்கலில் நம்ம வந்து ஒரு பேப்பர் அட்டையை வச்சு அதனுடைய தெர்மல் கண்டக்டிவிட்டி கண்டுபிடிக்கிற மாதிரியெல்லாம் நம்ம யூஜி டிகிரியில் செஞ்சுருப்போம். அதுக்கு என்ன பேர் அப்படின்னா லீஸ்ட் டிஸ்க் மெத்தட் அப்படின்னு பேர். Then a device having infinite thermal capacity, ஒரு டிவைஸோட தெர்மல் கெப்பாசிட்டி வந்து இன்ஃபினைட்டாக இருக்குது அண்ட் விச் கேன் அப்சார்ப், ரீடைன் ஆர் ரிஜெக்ட் அன்லிமிட்டெட் குவான்டிட்டி ஆஃப் ஹீட். இது வந்து நமக்கு வந்து எவ்வளோ குவான்டிட்டியை வேணாலும் நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா எவ்வளோ ரிஜெக்ட் பண்ணாலும் சரி அல்லது ரீடைன் பண்ணிக்கலாம். அப்படிப்பட்ட அந்த ஒரு பொருளுக்கு என்ன பேர் அப்படின்னா நம்ம வந்து ரிசர்வாயர் அப்படின்னு சொல்கிறோம். இது நமக்கு கார்னாட் என்ஜினில் நமக்கு வரக்கூடிய டேர்ம். லேப்லாஸ் ஃபார்முலா. இங்கே லேப்லாஸ் ஃபார்முலான்றது எதற்கான ஃபார்முலா அப்படின்னா சவுண்ட் வெலாசிட்டிக்கான லேப்லாஸ் ஃபார்முலா கேட்கப்பட்டிருக்கு. சவுண்ட் வெலாசிட்டிக்கான லேப்லாஸ் ஃபார்முலா நமக்கு வந்து வெலாசிட்டி, அதாவது காமா p/ρ. காமா p/ρன்றது லேப்லாஸ் ஃபார்முலா. இது வெறும் p/ρ அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா √p/ρ ஈக்குவல் டு இது வந்து நமக்கு நியூட்டன்ஸ் ஃபார்முலா. நியூட்டன்ஸ் ஃபார்முலாவில் தான் நமக்கு லேப்லாஸ் வந்து ஒரு கரெக்ஷன் பண்ணி அதில் காமா அப்படின்றத ஆட் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா நியூட்டன் வந்து அதை வந்து ஐசோதெர்மல் ப்ராசஸ்ன்னு எடுத்திருப்பாரு, லாப்லாஸ் வந்து அதை வந்து அடையாபெட்டிக் ப்ராசஸ்ன்னு எடுத்திருப்பாங்க. அதனால தான் வந்து இந்த காமா அப்படின்ற டேர்மை வந்து ஆட் பண்ணியிருப்பாரு. Question number 17, the intensity of sound will be depend on, நம்ம வந்து ஆம்பிளிடியூட் அப்படின்னு ஆன்சர் கொடுத்துருக்கோம். ஒரு ஃபார்முலா படி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ஏ அப்படின்றது ஆம்பிளிடியூட், என்னன்றது ஃப்ரீக்வன்சி, ஆம்பிளிடியூடும் வரும் நமக்கு ஃப்ரீக்வன்சியும் வருது. Question number 18, if a body moves back and forth repeatedly about a mean position, ஒரு மீன் பொசிஷனை பொறுத்து பேக் அண்ட் ஃபோர்த் போணுச்சு அப்படின்னா அந்த மோஷனுக்கு என்ன பேர் அப்படின்னா நம்ம வந்து ஆசிலேட்டரி மோஷன் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து விச் ஒன் இஸ் கரெக்ட். இது வந்து நம்ம சிம்பிள் ஹார்மோனிக் மோஷனில் ஆக்சலரேஷனுக்கான ஃபார்முலா நமக்கு a = -ω²y. அதாவது ஆக்சலரேஷன் வந்து ஒய்ன்றது டிஸ்பிளேஸ்மெண்ட், ஒமேகான்றது ஆங்குலர் வெலாசிட்டி. ஆக்சலரேஷன் வந்து நமக்கு அந்த டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு ப்ரொபோஷனலாக இருக்கும். இது நம்ம ஏற்கனவே சிம்பிள் ஹார்மோனிக் மோஷனில் டீட்டெயிலாக பார்த்துருப்போம். அந்த கான்செப்டின் படி a = ω²-ω²y அப்படின்னு சொல்கிறோம். Projection of uniform circular motion on a diameter of a circle is called. Projection of uniform circular motion on a diameter, அதாவது இது வந்து நமக்கு ஒரு சர்க்குலர் மோஷன் இந்த டயாமீட்டர் மீதான ஒரு விட்டத்தின் மீதான ஒரு வட்டத்தினுடைய இயக்கம் என்பது எப்பவுமே நமக்கு வந்து
SHM ஆக இருக்கும் அப்படின்றது நமக்கு தெரியும். இங்கே ஒரு பார்ட்டிகல் இருக்குது அப்படின்னா அந்த ப்ரொஜெக்ஷன்னா வீழல் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ அந்த பார்ட்டிகல் இங்கே இருக்கும்போது அப்படியே வீழல் அப்படின்றது இதுதான் வந்து அந்த வீழல் அப்படின்னு சொல்லுவோம். இந்த வீழல் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு சர்க்குலர் மோஷனை, அதாவது ஒரு சிம்பிள் ஹார்மானிக் மோஷனை நமக்கு ஏற்படுத்தும். அக்கார்டிங் டு கான்செப்டின் படி நமக்கு இதை சிம்பிள் ஹார்மானிக் மோஷன். The differential equation for simple harmonic motion நமக்கு d square y by dx square omega square y equal to 0. நம்ம ஏற்கனவே இந்த a equal to minus omega square y ன்னு பார்த்தோம் இல்லையா? இதுலயே a க்கு பதிலாக நம்ம வந்து d square y by dx square சப்ஸ்டிட் பண்ணீங்க அப்படின்னா நமக்கு சப்ஸ்டிட் பண்ணிட்டு ஈக்குவல் டு மைனஸ் ஒமேகா ஸ்கொயர் ஒய், இதை அங்கே உள்ளே கொண்டு வந்தீங்க அப்படின்னா டி ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒமேகா ஸ்கொயர் ஒய் ஈக்குவல் டு 0 அப்படின்னு கிடைக்கும். இப்போ இது வந்து சிம்பிள் ஹார்மானிக் மோஷனுக்கான டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். அடுத்து எப்போக்குன்றது என்ன அப்படின்றது கேட்டிருக்காங்க. எப்போக் அப்படின்றது அதாவது இது ஒரு எப்போக் அப்படின்னா இனிஷியல் பேஸ், ஆரம்ப கட்டம் அப்படின்னு சொல்லுவோம். இனிஷியல் பேஸ், இந்த இனிஷியல் பேஸ் வந்து எப்பவுமே மாறாது. இனிஷியல் பேஸ்ன்றது என்ன அப்படின்னா, இப்போ வந்து ஒரு சர்க்கிள் இருக்கு. இந்த சர்க்கிளில் இப்போ ஆரம்பத்தில் பார்ட்டிக்கல் இந்த இடத்துல இருந்துச்சு அப்படின்னா, அப்போ சர்க்கிளோட அந்த டயாமீட்டருக்கும் இந்த பார்ட்டிக்கல் இருக்கக்கூடிய பொசிஷனுக்கும் இடைப்பட்ட இந்த ஆங்கிளை வந்து நம்ம வந்து ஒரு ஆங்கிள், பர்டிகுலர் ஆங்கிள் இருக்கும். இப்போ இங்கே இருந்து தான் அந்த பொருளோட இயக்கம் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா, ஸ்டார்ட் ஆகும்போதே ஒரு பர்டிகுலர் ஆங்கிளோடவே ஸ்டார்ட் ஆகுது இல்லையா? இந்த ஆங்கிளுக்கு தான் என்ன பேர் அப்படின்னா நம்ம வந்து இனிஷியல் பேஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த இனிஷியல் பேஸை தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா எப்போக் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இனிஷியல் பேஸ் வந்து இதோடைய இயக்கத்தின் போது எப்பவுமே மாற போகிறதில்ல. அடுத்து இங்கே வந்துச்சு அப்படின்னா அது வந்து ஒரு 30 டிகிரி நகர்ந்து இருக்குது அப்படின்னா இனிஷியல் பேஸோட ப்ளஸ் 30 டிகிரி அப்படின்னு இதை நம்ம ஆட் பண்ணிக்குவோம். அதனால் இனிஷியல் பேஸ் வந்து நமக்கு ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூவாக இருக்கும். அதனால் பேஸ் கான்ஸ்டன்ட்ன்றது நமக்கு இங்கே இருக்க ஆப்ஷன்ஸில் நமக்கு கரெக்டான ஆப்ஷன்ஸாக இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். அடுத்தது எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் சிம்பிள் ஹார்மானிக் மோஷன், கொஸ்டின் நம்பர் 23. இதில் இது எல்லாமே சிம்பிள் ஹார்மானிக் மோஷன்ஸ்க்கான எக்ஸாம்பிள்ஸ் தான். நெக்ஸ்ட் டைம் பீரியட் ஆஃப் ஏ பார்ட்டிக்கல் வைப்ரேட்டிங் சிம்பிள் ஹார்மானிக்கலி. இதற்கான ஆப்ஷன் வந்து ஆப்ஷன் சி இஸ் கரெக்ட். நம்ம ஏற்கனவே இதில் வந்து பி அப்படின்னு கொடுத்துருந்துருப்போம், பட் பி கிடையாது, சி தான் கரெக்ட் ஆன்சர். இப்போ இதற்கான ஆன்சரை வந்து நம்ம ஏற்கனவே நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, இந்த ரூட் ஆஃப் அதாவது 2π ரூட் ஆஃப் எல் பை ஜி, சரி 1/2π ரூட் ஆஃப் எல் பை ஜி அப்படின்றது வந்து நமக்கு சிம்பிள் பெண்டலத்துக்கான ஃபார்முலா. இந்த ஃபார்முலாவை ஞாபகம் வச்சுக்கிட்டா நமக்கு இது ஈஸியாக நமக்கு வந்துடும். எல்ன்றது இங்கே அந்த லெங்க்த்து, பட் லெங்க்த்துக்கு பதிலாக இங்கே வந்து நம்ம டிஸ்பிளேஸ்மெண்ட் யூஸ் பண்ணியிருக்கோம். ஜின்றது எர்த்தோட கிராவிட்டி, பட் ஜென்ரலாக வந்து ஆக்சலரேஷன் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அப்போ இந்த ஃபார்முலாவை நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். எஸ்ஹெச்எம்ல டிக்கான பொதுவான ஃபார்முலா. அடுத்த லிமிட்டிங் வேல்யூஸ் ஆஃப் பாய்சன்ஸ் ரேஷியோ ஆர் -1லேருந்து 0.5 வரைக்கும் இருக்கும். அதாவது பாய்சான் ரேஷியோட வேல்யூ சிக்மான்னு குறிக்கிறோம். அதை சிக்மாவோட வேல்யூ வந்து -1லேருந்து 0.5 வரைக்கும் இருக்கலாம். இதை ஞாபகமாக வச்சுக்கோங்க. அடுத்து ஸ்டீல் இஸ் மோர் எலாஸ்டிக் தென் ரப்பர், கொஸ்டின் நம்பர் 26. ஏன் வந்து ஸ்டீல் வந்து எலாஸ்டிக்காக இருக்கு, ரப்பரை விட ஸ்டீல் வந்து அதிக எலாஸ்டிக்காக இருக்கு ஏன் அப்படின்னா, அதுக்கு வந்து ரேஷியோ ஆஃப் ஸ்ட்ரெஸ் டு ஸ்ட்ரெயின் இஸ் மோர். அதாவது ஸ்ட்ரெஸ் பை ஸ்ட்ரெயின், இந்த ஸ்ட்ரெஸ் பை ஸ்ட்ரெயின் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அதாவது நீங்கள் அதிக ஸ்ட்ரெஸ் கொடுத்தாலும் ஸ்ட்ரெயின் வந்து கம்மியாக இருக்கும். அதனால தான் ஸ்ட்ரெஸ் பை ஸ்ட்ரெயின் அதிகமாக இருக்குது. இப்போ ஒரு ஸ்டீலுக்கு வந்து நீங்கள் ஸ்டீலுக்கு வந்து அதிக விசை கொடுக்குறீங்க, ஒரு இரும்பு கம்பிக்கு நீங்கள் அதிக விசை கொடுத்தாலும் அது வந்து அவ்வளோ ஈஸியாக என்ன ஆகாது அப்படின்னா ஸ்ட்ரெயின் ஆகாது, அதாவது உருக்குலைவு அடையாது. ஆனால் ரப்பர் பார்த்தீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் விசை கொடுத்தாலே அது வந்து உருக்குலைவு அடைஞ்சிரும். அதனால் அதனுடைய ஸ்ட்ரெஸ் பை ஸ்ட்ரெயின் ரேஷியோ பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கும். அதனால தான் நம்ம வந்து ஸ்டீலை வந்து மோர் எலாஸ்டிக் அப்படின்னு சொல்கிறோம். நம்ம எலாஸ்டிக் அப்படின்னாலே அது வந்து இழுக்கிறதுக்கு ஈஸியாக இருந்தாலோ நம்ம எலாஸ்டிக் அப்படின்னு அர்த்தம் இல்லை. நம்ம வந்து அதன் மீது விசை கொடுக்கும்போது அதை அவ்வளவு ஈஸியாக என்ன பண்ணக்கூடாது, உருக்குலைவு அடையக்கூடாது. அதே போன்று விசையை நீக்கிய பிறகு மீண்டும் பழைய நிலைக்கு அது வந்து முழுமையாக திரும்ப வேண்டும். அப்படிப்பட்ட பொருள்களை தான் நம்ம வந்து மோர் எலாஸ்டிக் அப்படின்னு சொல்கிறோம்.
அப்படி பார்க்கும்போது நமக்கு வந்து ஸ்டீல் வந்து ரப்பரோட மோர் எலாஸ்டிக்காக இருக்குது. மேலே இன்னொரு கான்செப்டும் சொல்லுவாங்க, என்ன அப்படின்னா இந்த ஸ்ட்ரெஸ் பை ஸ்ட்ரெயின் அப்படின்றது என்ன எதை குறிக்கும் அப்படின்னா நமக்கு வந்து மாடுலஸ், அதாவது எலாஸ்டிக் மாடுலஸுக்கான பொதுவான ஃபார்முலா. இதில் பர்டிகுலர்லி இந்த யங்ஸ் மாடுலஸ் அப்படின்றது கான்செப்ட் கொண்டு வரும். ஸ்டீலுக்கு வந்து யங்ஸ் மாடுலஸ் வந்து ஹையராக இருக்கும், எதை விட அப்படின்னா ரப்பரோட. அதை கூட நமக்கு ஆப்ஷனாக கொடுக்கலாம். இதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா யங்ஸ் மாடுலஸ் அதிகம் அப்படின்னு சொல்லலாம், அல்லது ஸ்ட்ரெஸ் பை ஸ்ட்ரெயினோட ரேஷியோ வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அடுத்து கொஸ்டின் நம்பர் 27, டைம் பீரியட் ஆஃப் ஏ செகண்ட் பெண்டுலம். செகண்ட்ஸ் பெண்டுலம் அப்படின்னாலே என்ன அர்த்தம் அப்படின்னா அதனுடைய டைம் பீரியட் வந்து 2 செகண்ட் அப்படின்னு அர்த்தம். இது ரிவர்ஸில் நம்ம கேட்கலாம். ஒரு சிம்பிள் பெண்டுலத்தோட டைம் பீரியட் வந்து 2 செகண்டாக இருந்தால் அந்த பெண்டுலத்துக்கு என்ன பேர் அப்படின்னு கூட கேட்கலாம். இது செகண்ட்ஸ் பெண்டுலம். கொஸ்டின் நம்பர் 28, on what factors the volume of a liquid flowing per second through a narrow tube depend. இது என்ன அப்படின்னா நமக்கு வந்து பாய்ஸிஸ் அந்த ஈக்குவேஷன்ல இருந்து வரக்கூடிய கான்செப்ட். இப்போ அந்த ஈக்குவேஷன் படி பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து v ஈக்குவல் டு பை பி ஆர் பவர் 4 பை பி ஆர் பவர் 4 பை எல் அப்படின்ற 8 ஈட்டா எல் அப்படின்னு வரும். 8 ஈட்டா எல். இதில் பை கான்ஸ்டன்ட் 8 கான்ஸ்டன்ட் அதை விட்டுட்டோம் அப்படின்னா ஆர் வந்து நமக்கு அதாவது சரி வி வேல்யூம் ப்ரொபோஷனல் டு பி பை எல். அடுத்து அதே மாதிரி 1 பை ஈட்டா அண்டு ஆர் பவர் 4. அப்போ ஈட்டா அப்படின்றது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் த விஸ்காசிட்டி. அப்போ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் விஸ்காசிட்டியை சார்ந்திருக்கு. பர்டிகுலராக கோஎஃபிஷியன்ட் ஆஃப் விஸ்காசிட்டிக்கு இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனலாக இருக்கும். ரேடியஸ் ஆஃப் த டியூப் ஆர் பவர் 4க்கு ப்ரொபோஷனல், இதுக்கு வந்து இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல். டிஃபரன்ஸ் ஆஃப் ப்ரெஷர் தான் அந்த பி பை எல் அப்படின்றது. அதாவது ப்ரெஷர் டிஃபரன்ஸ்னு சொல்லுவாங்க, அல்லது ப்ரெஷர் கிரேடியன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ப்ரெஷர் கிரேடியன்ட் வந்து பி பை எல். பி பை எல்லுக்கு ப்ரொபோஷனல், ஆர் பவர் 4க்கு ப்ரொபோஷனல், ஈட்டாவுக்கு இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல். அப்போ ஆல் த எபோ இஸ் த கரெக்ட் ஆன்சர். Next, angle of contact depends on the nature of the solid, nature of the liquid, the material which exists above and above the free surface of the liquid. அப்போ இதில் all of the above. அது angle of the contactன்றது நமக்கு அந்த நேச்சர் ஆஃப் சாலிடு, அது வந்து கண்ணாடியில் இருக்குதா எதில் இருக்குது அப்படின்றத பொறுத்து இருக்குது. திஸ் இஸ் சாலிட். அண்ட் வந்து இதுக்குள்ளே இருக்கக்கூடிய மெட்டீரியல் லிக்யூடை சார்ந்திருக்கும். இப்போ உள்ளே வந்து வாட்டர் இருந்தால் ஒரு மாதிரி இருக்கும், அதுவே மெர்க்குரி இருந்தால் வேறு மாதிரி இருக்கும்னு நம்ம படிச்சிருக்கோம். அது மாதிரி இந்த மெட்டீரியல் விச் எக்ஸிஸ்ட் எபோவ் ஃப்ரீ ஸ்பேஸ், இந்த ஃப்ரீ ஸ்பேஸுக்கு மேலே என்ன ஏர் இருக்குதா இல்லை வேறு எதுவும் இருக்குதா அப்படின்றத பொறுத்தும் இதனுடைய இந்த ஆங்கிள் ஆஃப் கான்டாக்ட் வந்து மாறும். திஸ் ஆல் த எபோவ் இஸ் த கரெக்ட் ஆன்சர். அப்புறம் சர்ஃபஸ் டென்ஷன் பெர் யூனிட் ஏரியா, சர்ஃபஸ் டென்ஷன் பெர் சர்ஃபஸ் எனர்ஜி பெர் யூனிட் ஏரியா அப்படின்றது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்னா சர்ஃபஸ் டென்ஷனுடைய நியூமரிக்கல் வேல்யூக்கு ஈக்குவலாக இருக்கும். இதோடைய வேல்யூ 5 அப்படின்னா இதோடைய சர்ஃபஸ் டென்ஷன் வேல்யூ 5 தான் இருக்கும். Question number 31, the force exerted by a bat on a cricket ball. கிரிக்கெட் பால் மேலே பேட்டு படக்கூடிய அந்த ஃபோர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெரி ஷார்ட் டைமில் அதிகப்படியான ஃபோர்ஸ் செயல்படும். அதனால் அதை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா இம்பல்சிவ் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட், நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லா ஆஃப் மோஷன் சப்ளைஸ் த டெஃபினேஷன் ஆஃப். நியூட்டன் ஃபர்ஸ்ட் லாவோட மோஷனின் படி ஒரு பொருளின் மீது விசை செயல்படாத வரை, அல்லது எப்படி சொல்லலாம் அப்படின்னா ஒரு பொருளின் மீது ஏதோ ஒன்று செயல்பட்டு அதனுடைய நிலையை மாற்றுகிறது என்றால் அந்த ஏதோ ஒன்றை தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா நம்ம வந்து விசை அப்படின்னு சொல்லுவோம். அப்போ விசைக்கான ஒரு டெஃபனேஷனை நமக்கு ஃபர்ஸ்ட் லா கொடுக்குது. அப்போ செகண்ட் லா வந்து என்ன கொடுக்குது அப்படின்னா செகண்ட் லா அப்படின்றது விசைக்கான அந்த வேல்யூவை கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு ஃபார்முலாவை நமக்கு தருகிறது. விசை என்பது அதாவது விசைன்னா என்ன அப்படின்றது ஃபர்ஸ்ட் லா. பட் விசையோட வேல்யூவை எவ்வளோ விசை செயல்பட்டுச்சு அப்படின்ற வேல்யூவை கண்டுபிடிக்கிறதுக்கான இதுதான் வந்து நமக்கு செகண்ட் லா. அப்போ வந்து நியூட்டன் ஃபர்ஸ்ட் லா வந்து நமக்கு எதை தருகிறது அப்படின்னா ஃபோர்ஸ் அப்படின்றத நமக்கு தருகிறது. அடுத்த ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ஆங்குலர் மொமெண்டம். ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ஆங்குலர் மொமெண்டத்தை நம்ம வந்து dl/dt அப்படின்னு சொல்லுவோம். இது எதுக்கு ஈக்குவல் அப்படின்னா டார்க், அதுக்கு ஈக்குவலாக இருக்கும். நமக்கு ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் லீனியர் மொமெண்டம் எப்படி வந்து ஃபோர்ஸுக்கு ஈக்குவலாக இருக்குதோ செகண்ட் லாவின் படி, அதே மாதிரி சுழல் இயக்கத்தில் ரொட்டேஷனல் மோஷனில் நமக்கு வந்து டார்க்குக்கு ஈக்குவலாக இருக்கும்.
இங்கே லீனியர் மொமெண்டம், இங்கே ஆங்குலர் மொமெண்டம். Question number 34. Swimming becomes possible because of Newton's laws of motion. Swimming எப்படி நமக்கு பாசிபிள் ஆகுது அப்படின்னா நியூட்டனோட அந்த தேர்ட் லா ஆஃப் மோஷன் காரணமாக தான் பாசிபிள் ஆகுது. ஏன்னா ஸ்விம் பண்ணுறவர் வந்து அந்த தண்ணீரை வந்து பின்னோக்கி தள்ளுகிற பொழுது நியூட்டன்ஸ் தேர்ட் லாவின் பொழுது தண்ணீர் அந்த பின்னோக்கி தள்ளுறதுனால அவர் வந்து முன்னோக்கி தள்ளப்படுகிறார். அடுத்த கொஸ்டின் நம்பர் 35. த சென்டர் ஆஃப் கிராவிட்டி ஆஃப் ஏ ட்ரையாங்குலர் பாடி. ட்ரையாங்குலர் பாடிக்கு சென்டர் ஆஃப் கிராவிட்டி வந்து அதனுடைய சென்ட்ராய்டில் இருக்கும். அதனுடைய மையக்கோடுகள் எல்லாமே வெட்டி கொள்ளக்கூடிய புள்ளி இங்கே தான் வந்து அதனுடைய சென்டர் ஆஃப் கிராவிட்டி இருக்கும். அடுத்தது வேல்யூ ஆஃப் ஜி இன் ஜிஜிஎஸ் யூனிட்ஸ். ஜிஜிஎஸ் யூனிட்ல வேல்யூ வந்து 6.67 ஆர் 6.66 கொடுத்துருக்கோம். இஸ் அப்ராக்சிமேட்லி ஈக்குவல் டு into 10 power minus 8 and units பார்த்தீங்கன்னா டைன் சென்டிமீட்டர் ஸ்கொயர் கிராம் பவர் -2. அதுவே எஸ்ஐ வேல்யூ பார்த்தீங்கன்னா 6.67 தான். நியூமரிக்கல் வேல்யூ மாறாது, 10 பவர் மட்டும் சேஞ்ச் ஆகும். 10 பவர் வந்து -11, டைனுக்கு பதிலாக நியூட்டன், சென்டிமீட்டருக்கு பதிலாக மீட்டர், கிராமுக்கு பதிலாக கிலோகிராம். அடுத்து 37. the weight of an object would be minimum when it is placed. ஒரு ஆப்ஜெக்டோட வெயிட் எப்போ வந்து மினிமமாக இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. சவுத் போல்லையா, நார்த் போல்லையா, அல்லது ஈக்குவேட்டர்லையா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்த சென்டர் ஆஃப் த எர்த்தில் நமக்கு மினிமமாக இருக்கும். ஏன்னா வெயிட்டுக்கான ஃபார்முலா வந்து நமக்கு வெயிட் ஈக்குவல் டு எம்ஜி. இப்போ எங்கே வந்து ஜி கம்மியாக இருக்குதோ அங்கே தான் வந்து வெயிட்டு வந்து நமக்கு கம்மியாக இருக்கும். அப்போ சென்டர் ஆஃப் த எர்த்தில் வந்து இப்போ இந்த 3 ஆப்ஷனில் எதில் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் அப்படின்னா நம்ம சென்டர் ஆஃப் த எர்த்தில் தான் ரொம்ப நமக்கு ஜி வந்து கம்மியாக இருக்கும். ஆல்மோஸ்ட் 0 இருக்கும். therefore weight is minimum in center of the earth. Next, intensity of gravitational field inside the hollow spherical cell. hollow spherical cell அப்படின்னா நமக்கு தெரியும் உள்ள எதுவுமே இருக்காத ஒரு செல். இதுக்குள்ள நமக்கு வந்து இன்டென்சிட்டி ஆஃப் கிராவிடேஷனல் ஃபீல்டு, அதாவது எலக்ட்ரிக் ஃபீல்டாக இருந்தாலும் சரி, கிராவிடேஷன் எந்த ஒரு ஃபீல்டாக இருந்தாலும் இந்த மாதிரியான ஒரு ஹாலோ ஸ்பெரிக்கல் செல்லுக்குள்ள நமக்கு வந்து 0வாக இருக்கும். இது ஈக்குவல் டு 0ன்ற நம்ம காஸ் லாவில் படிச்சிருப்போம் எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு. இதே மாதிரி தான் இன்டென்சிட்டி ஆஃப் கிராவிடேஷனல் ஃபீல்டுக்கும் இது பொருந்தும். இப்போ 0 இஸ் த கரெக்ட் ஆன்சர். பட் இங்கே மேக்ஸிமம் கொடுத்துருக்கோம், இது ராங் ஆன்சர். 39. if speed of rotation of earth increases then weights of the body. இப்போ நமக்கு எர்த்தோட ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆனிச்சுன்னா ஒரு பாடியோட வெயிட் என்ன ஆகும்னா டிக்ரீசஸ் ஆகும். அதற்கான ஃபார்முலா வந்து நமக்கு கொடுத்துருக்கோம். என்ன அப்படின்னா ஜி டேஷ் ஈக்குவல் டு எர்த் ரொட்டேஷன் ஸ்பீடை பொறுத்து ஜி வந்து எப்படி மாறுதுன்றதுக்கான ஃபார்முலா ஜி டேஷ் ஈக்குவல் டு ஜி மைனஸ் ஒமேகா ஸ்கொயர் ஆர் காஸ் பை. இதில் பார்த்தீங்கன்னா ஒமேகான்றது எர்த்தோட ரொட்டேஷனல் ஸ்பீடு. இது வந்து ரைஸ் ஆனிச்சு அப்படின்னா மைனஸ் டேர்ம் வந்து நமக்கு அதிகமாகுது. மைனஸ் டேர்ம் அதிகமானுச்சு அப்படின்னா ஜி டேஷ் வந்து நமக்கு குறையும். அப்போ ஒமேகா அதிகமாகும் போது ஜி டேஷ் குறையுது. ஜி அதாவது கிராவிட்டி குறையுது. கிராவிட்டி குறைஞ்சிச்சு அப்படின்னா நமக்கு வந்து வெயிட் வந்து நமக்கு குறையும். ஏன்னா வெயிட்டுக்கான ஃபார்முலா வெயிட் டபிள்யூ ஈக்குவல் டு எம்ஜி நார்மலாக இருக்கும்போது நார்மல் ஸ்பீடில். அதுவே ஸ்பீடு அதிகமானுச்சு அப்படின்னா நமக்கு வந்து டபிள்யூ டேஷ் ஈக்குவல் டு எம் ஜி டேஷ்னு எடுத்துக்கலாம். அப்போ ஜி ஸ்பீடு அதிகமாகும் போது நமக்கு ஜி டேஷ் வந்து ஜியை விட ரொம்ப கம்மியாயிடும். இப்போ தேர்ஃபோர் டபிள்யூ டேஷ் வந்து லெஸ் தென் டபிள்யூ. ஸ்பீடு அதிகமாகும் போது ஒரு பொருளுடைய வெயிட் வந்து நமக்கு குறையும். Question number 40. The period of vibration of a pendulum is least at sea level when the latitude is. அதாவது sea levelல எந்த latitudeல period of the vibration of pendulum வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் அப்படின்றது கேள்வி. நம்ம ஏற்கனவே 39ல் பார்த்த அதே ஃபார்முலா தான். ஜி டேஷ் ஈக்குவல் டு ஜி மைனஸ் ஒமேகா ஸ்கொயர் ஆர் காஸ் பை. இந்த ஃபார்முலாவை எடுத்துக்கலாம். இந்த ஃபார்முலாவை எடுத்துட்டு நம்ம வந்து இந்த ஒவ்வொரு டிகிரிஸை போட்டோம். இது வந்து ஜஸ்ட் 75 டிகிரி. இதில் 90 டிகிரி சப்ஸ்டிட் பண்ணிங்க அப்படின்னா காஸ் 90 டிகிரி வந்து நமக்கு 0 ஆகிடும். இப்போ தேர்ஃபோர் இப்போ ஜி டேஷ் ஈக்குவல் டு ஜின்னு வந்துடும். இந்த டேர்ம் வந்து நமக்கு 0 ஆகிடுது. இப்போ ஜி டேஷ் ஈக்குவல் டு ஜி. ஒருவேளை இது 0 ஆகலை அப்படின்னா அதாவது பை வந்து 90 டிகிரி மற்ற 75 டிகிரினா 0 ஆகாது, 45க்கு 0 ஆகாது, 30க்கு 0 ஆகாது. அப்போ இந்த டேர்ம் வந்து நமக்கு என்ன ஆகாது அப்படின்னா 0 ஆகாது. மைனஸ் டேர்ம் 0 ஆகாது. அப்போ அதனால ஜி டேஷ் வந்து எப்போவுமே ஜியை விட கம்மியாக இருக்கும்.
இப்போ 0 ஆகிட்டதுனால ஜி டேஸும் ஜியும் நமக்கு என்ன ஆகுது, ஈக்குவலாக இருக்குது. அப்போ அப்படின்னா ஜி டேஸ் வந்து, அதாவது 0 ஆகாத போது ஜி டேஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும், ஆனால் 0 ஆன போது ஜி டேஸ் வந்து அதிகமாக இருக்குது. இப்போ நமக்கு வந்து டைம் பீரியடுக்கான ஃபார்முலா பார்த்தீங்கன்னா t = 1/2π √L/g. இப்போ g வந்து நமக்கு வகுத்தல்ல இருக்கிறதுனால, அதை tக்கு வந்து இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனலாக இருக்கிறதுனால, இப்போ g அதிகமானால் t வந்து நமக்கு குறையும். அப்போ எப்போ வந்து நமக்கு சி லெவலில் ரொம்ப கம்மியாக இருக்கும் அப்படின்னா பீரியட் ஆஃப் வைப்ரேஷன் வந்து இட் இஸ் 90 டிகிரியில் கம்மியாக இருக்கும். கொஸ்டின் நம்பர் 42 பார்த்தீங்க அப்படின்னா டைரக்ட் கொஸ்டின் தான். டேஞ்சன்ட் ஆஃப் ஆங்கிள் ஆஃப் ஃப்ரிக்ஷன் இஸ் நியூமரிக்கலி ஈக்குவல் டு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன். ஏன்னா மியூ ஈக்குவல் டு நமக்கு டேன் தீட்டா, மியூன்றது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன், தீட்டான்றது ஆங்கிள் ஆஃப் ஃப்ரிக்ஷன். தீட்டாவோட டேன்ஜென்ட் மதிப்பு வந்து நமக்கு மியூவுக்கு சமமாக இருக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 42. The mass of a body which measures its inertia and determines the external force required to move it along a horizontal frictional surface is known as, that is, inertial mass. At the impulse is a impulse, question number 43, impulse வந்து ஒரு vector quantity. 44, common normal at the point of contact is called a line of impact. அதாவது ரெண்டு ஸ்பியர் வந்து மோதுகிற போது இதுதான் நம்ம வந்து சொல்கிறோம் பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட். இதற்கான காமன் நார்மல், இந்த லைன்ஸுக்கு என்ன பேர் அப்படின்னா லைன் ஆஃப் இம்பேக்ட் அப்படின்னு பேர். Question number 45, if the direction of two bodies not along the common normal, காமன் நார்மலுக்கு அந்த டைரக்ஷனில் போகலை அப்படின்னா அப்போ அதுக்கு என்ன பேர், அந்த கொலிஷனுக்கு என்ன பேர் அப்படின்னா ஆப்ளிக் இம்பிஞ்ச் அப்படின்னு பேர். ஆப்ளிக்னா சாய்ந்த மோதல் அப்படின்னு பேர். அடுத்து 46, the difference in deviation between any two colors. அதாவது deviation between any two colors, உதாரணமாக நியூ வயலட் மைனஸ் நியூ ரெட்டு ஈக்குவல் டு, இதுக்கு என்ன பேர் அப்படின்னா ஆங்குலர் டிஸ்பர்ஷன் அப்படின்னு பேர். அடுத்து யங்ஸ் டபுள் ஸ்லிட் எக்ஸ்பெரிமெண்ட், த விட்த் ஆஃப் த ஈச் ஸ்லிட். அதாவது யங்ஸ் டபுள் ஸ்லிட் எக்ஸ்பெரிமெண்ட்டில் ஸ்லிட்டுக்கு இடைப்பட்ட அந்த டிஸ்டன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா விட்த் ஆஃப் த ஈச் ஸ்லிட், ஒரு ஸ்லிட்டோட அகலம் வந்து 0.03 மில்லிமீட்டர். 0.3 மில்லிமீட்டர் அப்படின்றது ரெண்டு ஸ்லிட்டுக்கு இடைப்பட்ட தொலைவு. இடைப்பட்ட தொலைவு வந்து நமக்கு 0.3 மில்லிமீட்டர். பட் அந்த ஒரு ஸ்லிட்டோட அந்த இந்த விட்த் வந்து நமக்கு 0.03 மில்லிமீட்டர். The colors 48, the colors forms in the soap bubble is due to interference. இன்டர்ஃபரன்ஸ் காரணமாக தான் சோப்பு குமிழுக்குள்ள நமக்கு வந்து நிறைய கலர்ஸ் வந்து தெரியுது. நெக்ஸ்ட், the condition for brightness in Newton's rings is, இந்த ஃபார்முலா நமக்கு பொருத்தமாக இருக்கும். 2t ஈக்குவல் டு, இதுக்கான ஆக்சுவல் ஃபார்முலா 2nt ஈக்குவல் டு 2m minus 1 by 2m-1 into lambda by 2. இங்கே என்னன்றது ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ், இதை வந்து 2μt அப்படின்னு சொல்லலாம். 2m-1 into lambda by 2. இப்போ இதில் இதுதான் நமக்கு பெட்டரான ஃபார்முலாவாக இருக்கும். அதுவே டார்க் ரிங்க் அப்படின்னா அதற்கான ஃபார்முலா 2nt ஈக்குவல் டு m lambda. இந்த m lambda by 2 வரும், இங்கே வந்து m lambda வரும். நியூட்டன் ரிங்ஸோட இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கண்டிஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஏற்கனவே நம்ம இன்டர்ஃபரன்ஸில் பார்த்துருப்போம். பிரைட்னஸ்க்கான கண்டிஷன் வந்து இன்டர்ஃபரன்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா நார்மல் இன்டர்ஃபரன்ஸில் பார்க்கும்போது நமக்கு வந்து என்ன ஃபார்முலா வரும் அப்படின்னா இட் டெல்டா ஈக்குவல் டு n lambda பாத் டிஃபரன்ஸ் சொல்லியிருப்பாங்க. அதுவே வந்து டார்க்கு சொல்லும்போது 2n-1 lambda by 2 அப்படின்னு சொல்லியிருப்போம். இதுக்கு அப்படியே இங்கே வந்து ஆப்போசிட்டாக வரும். அதாவது lambda by 2 டேர்ம் வந்து பிரைட்டுக்கும் பிரைட்னஸ்க்கு வரும், பட் டார்க்குக்கு வந்து லாம்டா டேர்ம் வந்து டார்க்குக்கு வரும். கொஸ்டின் நம்பர் 50, a wave having oscillations in all direction. எல்லா டைரக்ஷன்லையும் ஆசிலேஷன் இருந்துச்சுன்னா அதை வந்து நம்ம அன்போலரைஸ்டுன்னு சொல்கிறோம். போலரைஸ்டாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு டைரக்ஷனில் மட்டும்தான் ஆசிலேஷன்ஸ் இருக்கும். அடுத்து இன்டென்சிட்டி ஆஃப் போலரைஸ்டு லைட் கேன் பி எக்ஸ்பிளைன் பை, இது வந்து மாலஸ் லா. மாலஸ்ன்றவர் தான் ஒரு லா சொல்லியிருக்காரு போலரைசேஷன் இன்டென்சிட்டியை கண்டுபிடிக்கிறதுக்கு. அது வந்து I ப்ரொபோஷனல்
ஐ நாட் அல்லது ஐ ஈக்குவல் டு ஐ நாட் காஸ் ஸ்கொயர் தீட்டா அப்படின்ற ஃபார்முலா. The example for uniaxial crystal, calcite, quartz, tourmaline இது எல்லாமே uniaxial crystal தான். அடுத்து the phase angles for nickel prism. நிக்கல் பிரிசத்தினுடைய phase angle பார்த்தீங்கன்னா 72 டிகிரி. ஒரு அதாவது இந்த நிக்கல் பிரிசத்தை இப்படி கட் பண்ணுவாங்க. இந்த டிகிரி கோணம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த 72 டிகிரி, இன்னொன்று வந்து 108 டிகிரி, இந்த ரேஞ்ச் இருக்கும். இது ரெண்டே நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா 180 டிகிரி வர்ற மாதிரி இருக்கும். Question number 54 for sodium light mu for extraordinary light. Muன்றது this refractive index. சோடியம் லைட்டுக்கான refractive index வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா 1.468. எதுக்கு அப்படின்னா ஆர்டினரி லைட்டுக்கானது. இது எதுலேருந்து இந்த கொஸ்டின்ஸ் வருது அப்படின்னா நமக்கு அந்த நிக்கல் பிரிசம் எக்ஸ்பெரிமெண்ட்லேருந்து வரும். Next 55, the plane of polarization in the clockwise direction towards source is called clockwise direction அப்படின்னா நமக்கு வந்து டெக்ஸ்டோ ரெட்டோட்ரி. அதுவே ஆன்டி கிளாக்வைஸ் அப்படின்னா வந்து லீவோ ஆன்டி கிளாக்வைஸ் அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா இது வந்து ஆன்சராக இருந்திருக்கும். ஸ்பெசிஃபிக் ரொட்டேஷனுக்கான ஃபார்முலா பார்த்தீங்கன்னா எஸ் ஈக்குவல் டு தீட்டா பை எல்சி அல்லது தீட்டா ஈக்குவல் டு எஸ்எல்சின்றதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். தீட்டா ஈக்குவல் டு எஸ்எல்சி ஞாபகம் வச்சுட்டு அதுலேருந்து நீங்கள் எஸ் கண்டுபிடிச்சிக்கலாம். 57, spherical aberration produced by a convex lens வந்து பாசிட்டிவ், கான்கேவ் லென்ஸ் வந்து நமக்கு நெகட்டிவ் வரும். கான்வெக்ஸ் அப்படின்றது வந்து இதுக்கு என்ன பேர் அப்படின்னா கன்வர்ஜென்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, கன்வர்ஜென்ட் லென்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. கான்கேவ் லென்ஸுக்கு என்ன பேர் அப்படின்னா டைவர்ஜென்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. டைவர்ஜென்ட்னா விரிந்து செல்லுதல், கன்வர்ஜென்ட் அப்படின்னா ஒரு இடத்துல போயிட்டு ஒரு இடத்துல குவிகிறது, அதாவது கன்வர்ஜென்ட். அப்போ கான்வெக்ஸ் அல்லது கன்வர்ஜென்ட் சொல்லலாம், கான்வெகேவ் டைவர்ஜென்ட் சொல்லலாம். 58, the spherical aberration can be reduced by using stops யூஸ் பண்ணி குறைக்கலாம், கான்கேவ் கான்வெக்ஸ் லென்ஸை யூஸ் பண்ணி குறைக்கலாம், அல்லது பிளானோ கான்வெக்ஸ் லென்ஸை யூஸ் பண்ணி குறைக்கலாம். இது எல்லாமே கரெக்ட் தான். திஸ் ஆல் அப்படின்றது கரெக்ட் ஆன்சர். Question number 59, the principle behind the transmission of light wave in an optical fiber is total internal reflection. Optical fiberல என்ன principle அப்படின்னா total internal reflection. Next, numerical aperture value வந்து root of n1 square minus n2 square. இங்கே n1 and n2 அப்படின்றதுலாம் refractive index of the அந்த கோரண்ட் கிளாடு அதனுடைய இது வரும். அடுத்து 61, the for producing maximum thermo EMF, அதிகமான தெர்மோ EMF பெறணும் தெர்மோ கப்பலில் அப்படின்னா வந்து ஆன்டிமனி பிஸ்மத் அதை வந்து தெர்மோ கப்பலில் யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் பெர்மியபிலிட்டி இஸ் ஈக்குவல் டு கொஸ்டின் நம்பர் 62, நமக்கு மியூ ஈக்குவல் டு பி பை ஹெச் அப்படின்ற ஃபார்முலா தெரியும். பியை தான் நம்ம வந்து மேக்னெட்டிக் இண்டக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம், ஹெச்சை வந்து மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பேராமேக்னெட்டிக் சப்ஸ்டன்சஸ் ஆர், இதுக்கு வந்து ஆல் அப்படின்றது ரைட்டு தான். அது அலுமினியம், பிளாட்டினம், நிக்கல், சால்ட் இது எல்லாமே பேராமேக்னெட்டிக் சப்ஸ்டன்ஸ். கொஸ்டின் நம்பர் 64, the permeability of a paramagnetic material is greater than mu naught. ஏன்னா mu equal to நமக்கு mu r mu naughtன்றது ஃபார்முலா. பேராமேக்னெட்டிக்கு mu r ஓட வேல்யூ வந்து ஜஸ்ட் 1 விட கம்மி, கொஞ்சம் கூட இருக்கும். அப்போ mu r ஓட வேல்யூ 1 விட அதிகம்னா அப்போ mu வந்து நமக்கு greater than mu naught இருக்கும். இந்த ஃபார்முலா படி is greater than mu naught அப்படின்னு எடுத்துக்கிறோம். Question number 65, the field strength or temperature does not change for. Field strength அல்லது temperature does not change for. Field strength or temperature வந்து யாருக்கான சசப்டிபிலிட்டியை சேஞ்ச் பண்ணாது அப்படின்னா டயாமேக்னெட்டிக் மெட்டீரியல். அதாவது டயாமேக்னெட்டிக் மெட்டீரியலுடைய சசப்டிபிலிட்டி வந்து டெம்பரேச்சரையோ அல்லது ஃபீல்டு ஸ்ட்ரென்த்தையோ சார்ந்து இருக்காது. பட் பேராமேக்னெட்டிக்கு பார்த்தீங்க அப்படின்னா பேராமேக்னெட்டிக் ப்ரொபோஷனல் 1/T, டெம்பரேச்சருக்கு இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனலாக இருக்கும். இது பேராமேக்னெட்டிக்கு. Question number 66, the temperature at which ferromagnetic material become paramagnetic. ஃபெர்ரோ வந்து பேராவாக மாறுற டெம்பரேச்சருக்கு என்ன பேர் அப்படின்னா கியூரி டெம்பரேச்சர் அப்படின்னு பேர். அடுத்தது சசப்டிபிலிட்டி இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு த அப்சல்யூட் டெம்பரேச்சர், அதுக்கு என்ன பேர் அப்படின்னா அது வந்து கியூரி லா. இந்த வேல்யூ ஆஃப் 1/4/ε0, 1/4 வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா 9 × 10⁹ மீட்டர் ஸ்கொயர் C⁻⁻².
1 by 4 by epsilon naught equal to 9 into 10 power 9 plus 9 Newton meter square C power minus 2. The unit of electric field unit பார்த்தீங்கன்னா நியூட்டன் கூலும் இன்வெர்ஸ்னு சொல்லலாம். இது இந்த ஃபார்முலாவில் இருந்து E equal to F by Q equal to Newton by Coulomb. இதுதான் வந்து நியூட்டன் கூலும் இன்வெர்ஸ்னு சொல்கிறோம். அதே E equal to நமக்கு dV by dx அப்படின்னு ஒரு ஃபார்முலா இருக்குது. dVன்றது வோல்டேஜ், அதுக்கான யூனிட் V dxன்றது டிஸ்டன்ஸ், அதுக்கான யூனிட் வந்து மீட்டர், திஸ் V வோல்ட் மீட்டர் பவர் -1. அப்போ தேர்ஃபோர் எல்லாமே வந்து நமக்கு ரைட்டு தான். இந்த Q into 2D அப்படின்றது நமக்கு வந்து டைபோல் மொமெண்ட். திஸ் டைபோல் மொமெண்ட் P equal to Q into 2D. Q is the charge, 2Dன்றது distance between the two charges. இப்போ -Q plus Q ரெண்டுக்குள்ள டிஸ்டன்ஸை வந்து நம்ம எப்பவுமே வந்து this is சென்டர், இங்கே ஒரு D, இங்கே ஒரு D, this distance equal to this 2D அப்படின்னு எடுத்துக்குவோம். 71 electric flux due to charge inside the closed surface equal to Q by epsilon naught. இது காஸ் லாவிலிருந்து எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் பை equal to Q by epsilon naught அப்படின்ற ஃபார்முலா எடுத்திருக்கோம். எலக்ட்ரிக் ஃபீல்டு டியூ டு இன்ஃபினைட் லாங் ஸ்ட்ரைட் சார்ஜ்டு வயர், இது காஸ் லாவோட அப்ளிகேஷன். அதன்படி நமக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா 1 by அது லாம்டா பை 2 pi epsilon naught r அல்லது 1 by 2 pi epsilon naught into lambda by r எப்படின்னு எழுதிக்கலாம். The option C is the correct answer. So the practical units of a capacitance are ஃபாரட்ன்றது கெப்பாசிட்டன்ஸுக்கான உண்மையான யூனிட், பட் இஸ் எஸ்ஐ யூனிட். பட் ஃபாரட்ன்றது ஒரு ஹை யூனிட், அதனால் இதை நம்ம வந்து ப்ராக்டிக்கலாக பயன்படுத்துறதில்ல. அதனால் மைக்ரோ ஃபேரட் அல்லது பிக்கோ ஃபேரட் இதை நம்ம யூஸ் பண்ணுறோம். மைக்ரோ ஃபேரட் அப்படின்றது 10 power -6 ஃபேரட், பிக்கோ ஃபேரட்ன்றது 10 power -12 ஃபேரட். The capacitance of parallel plate capacitor, parallel plate capacitor capacitance பார்த்தீங்க அப்படின்னா சிக்மா C equal to epsilon naught A by D. அதாவது ரெண்டு பிளேட்டுக்கு இடையில ஏர் இருந்துச்சு அப்படின்னா இந்த ஃபார்முலா நம்ம வந்து parallel plate capacitorக்கான ஃபார்முலா. Then the capacity of a spherical condenser, spherical condenserக்கு 4 by epsilon naught epsilon r into B square by B minus A. Question number 76. For a simple cubic lattice, interplanar separation is 1 by 1 by root 2, 1 by root 3. Simple cube கான interplanar spacing. 77. அதுவே BCC கான interplanar spacing பார்த்தீங்க அப்படின்னா A by root 2, A by 2, A by root 2, A by 2 root 3. இதில் A எல்லாம் நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா 1 by 2, 1 by root 2, 1 by 2 root 3 அப்படின்றது கிடைக்கும். அடுத்து the value of linear absorption coefficient mu depends upon the, இது வந்து இந்த எக்ஸ்ரே அப்சார்ப்ஷனில் வரக்கூடிய ஒரு ஃபார்முலா, ஒரு கான்செப்ட். அதன்படி எக்ஸ்ரேயோட வேவ் லெங்த் மற்றும் நேச்சர் ஆஃப் த அப்சார்பிங் மெட்டீரியல், அந்த எக்ஸ்ரேயோட வேவ் லெங்த்தையும் அந்த எக்ஸ்ரே அப்சார்ப் பண்ணக்கூடிய மெட்டீரியலையும் சார்ந்திருக்கும் அப்சார்ப்ஷன் கோஎஃபிஷியன்ட் அப்படின்றது. இப்போ 78 and 79 அந்த சேம் கொஸ்டின்ஸ் தான். அடுத்து 80 பார்த்தீங்க அப்படின்னா a wavelength at which there is sudden change in the absorption coefficient. அப்சார்ப்ஷன் கோஎஃபிஷியன்ட் வந்து திடீர்னு சேஞ்ச் ஆகும் ஒரு இடத்துல, அதுக்கு என்ன பேர் அப்படின்னா பீக் வேல்யூ அல்லது அப்சார்ப்ஷன் எட்ஜ் அப்படின்னு சொல்கிறோம். ஏன்னா அப்சார்ப்ஷன் எட்ஜில் தான் அந்த அப்சார்ப்ஷன் எட்ஜ் எந்த இடத்துல ஏற்படுதோ அந்த இடத்துல அதனுடைய வேல்யூ வந்து பீக் அடையும் வேவ்ல, அந்த அதனால நம்ம வந்து அப்சார்ப்ஷன் எட்ஜ் அல்லது பீக் வேல்யூன்னு சொல்லலாம். அடுத்த கொஸ்டின் நம்பர் 81 பார்த்தீங்க அப்படின்னா the X-ray beam has been diffracted from various crystal planes. These spots are known as, எக்ஸ்ரே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடிய அந்த ஸ்பாட்ஸில் அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா லாவே எக்ஸ்பெரிமெண்ட் ஒன்று இருக்குது. திஸ் லாவே ஸ்பாட்ஸ் தான் இதுக்கான ஆன்சர். இந்த பிராக் ஸ்பாட்டு, ஐன்ஸ்டீன் ஸ்பாட்டு இது மாதிரிலாம் எதுவும் கிடையாது. அடுத்து 82. The regular repetition of atomic, ionic or molecular units in 3 dimensions is called the lattice. Lattice, that is a regular repetition of atomic.
Next question number 83. The distance between two neighboring ions for NaCl. இந்த NaCl இது வந்து நமக்கு ஏற்கனவே கொஸ்டின்ல வந்து கொஞ்சம் மிஸ்டேக் இருந்திருக்கும். NaD அப்படின்னு இருந்தது. ஆக்சுவலாக NaCl அதில் ரெண்டு அயான்ஸ், டூ நெய்பரிங் அயான்ஸ்க்கு, அதாவது Na+க்கும் Cl- உள்ள டிஸ்டன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 2.81 × 10⁻10 மீட்டர் அல்லது 2.81 ஆம்ஸ்ட்ராங். இதை ஞாபகம் வச்சுங்க. 2.81 ஆம்ஸ்ட்ராங் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இது நானோமீட்டர்னா 0.28 நானோமீட்டர் அப்படின்னு இருக்கும். The number of nearest atoms directly surrounding a given atom is called, இது வந்து நம்ம coordination number அப்படின்னு சொல்றோம் according to definition. Packing fraction for the polonium, poloniumத்தினுடைய packing fraction 0.52. Packing fraction for BCC, question number 86. BCC ஓட packing fraction பார்த்தீங்க அப்படின்னா 0.68. சிம்பிள் கியூபிக்கு பேக்கிங் ஃப்ராக்ஷன் வந்து 52, பிசிசிக்கு 68, எஃப்சிசிக்கு 74. எஃப்சிசிக்கும் ஹெச்சிசிபிக்கும் சேம் வேல்யூ வந்து பேக்கிங் ஃப்ராக்ஷன் இருக்கும். அடுத்து 87. அக்கார்டிங் டு மோஸ்லேஸ் லா அட்டாமிக் நம்பர் இஸ் த, மோஸ்லே லாவின் படி அட்டாமிக் நம்பர் அப்படின்றது ஃபண்டமெண்டல் ப்ராப்பர்ட்டி ஆஃப் த எலமெண்ட். எலமெண்ட் மீன்ஸ் தனிமம், ஒரு தனிமத்தினுடைய ஃபண்டமெண்டல் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்றாங்க. கொஸ்டின் நம்பர் 88. மோஸ்லே லா என்ன சொல்லுது அப்படின்னா, நமக்கு வந்து ஆப்ஷன் ஏல வந்து ஆர் மாதிரி கொடுத்துருக்கு. ஆர் கிடையாது, ஆக்சுவலாக வந்து நியூ. மோஸ்லே லா பார்த்தீங்கன்னா இந்த ரூட் ஆஃப் நியூ ஈக்குவல் டு ஏ இன்ட்டு இசட் மைனஸ் பி. ஏ அண்ட் பி ஆர் கான்ஸ்டன்ட். அப்போ இதை ரெண்டு சைடு நீங்கள் ஸ்கொயர் பண்ணீங்கன்னா நியூ ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் இசட் மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு கிடைக்கும். அப்போ நியூ ப்ளஸ் இதெல்லாம் கான்ஸ்டன்ட்னால ப்ரொபோஷனல் இஜெட் ஸ்கொயர் அப்படின்னு எழுதலாம். அப்போ நியூ ப்ரொபோஷனல் இஜெட் ஸ்கொயர் ரைட்டு தான், செகண்ட் ஆப்ஷன் ரைட்டு தான். அப்போ போத் ஏ அண்ட் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 89. அக்கார்டிங் டு டெஃபினேஷன், இது வந்து பேசிஸ் அப்படின்னு சொல்கிறோம். 90. லேட்டிஸ் ப்ளஸ் பேசிஸ். லேட்டிஸையும் பேசிஸையும் சேர்த்து தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது லேட்டிஸ் பிளஸ் பேசிஸ் ஈக்குவல் டு கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து போர்ஸ் ஃபர்ஸ்ட் பாஸ்டுலேட் சேஸ் தட். போரோட முதல் பாஸ்டுலேட் என்ன சொல்லுது அப்படின்னா, நமக்கு வந்து எலக்ட்ரான்ஸ் கான் ரிவால்வ் அரவுண்ட் த நியூக்ளியஸ் ஒன்லி இன் அலவபிள் ஆர்பிட்ஸ் ஒன்லி. அனைத்து ஆர்பிட்டல்ஸ்லையும் அது வந்து அது ஆர்பிட் ஆக முடியாது, அலவுடு ஆர்பிட்ஸில் மட்டும்தான் ரிவால்வ் ஆக முடியும் அப்படின்றதான் போரோட ஃபர்ஸ்ட் பாஸ்டுலேட். அடுத்து 92 பார்த்தீங்க அப்படின்னா, அக்கார்டிங் டு போர்ஸ் ஃபர்ஸ்ட் பாஸ்டுலேட் விச் இஸ் கரெக்ட். இதில் வந்து நம்ம இது கொடுத்துருக்கோம், பட் இது மட்டும் தான் கரெக்டு. ஏன்னா இதில் வந்து எம்ஆர் ஒமேகா ஸ்கொயர் அப்படின்னு இருக்கு. ஆக்சுவலாக எம்விஆர் ஈக்குவல் டு NH/2π. எம்விஆர்ன்றது ஆங்குலர் மொமெண்டம், வி ஈக்குவல் டு நமக்கு வந்து ஆர் ஒமேகா. அப்போ தேர்ஃபோர் எம்ஆர் ஒமேகா இன்ட்டு ஆர், mr omega into r equal to mr square omega equal to nh/2π. ஆப்ஷன் பியில் வந்து இங்கே வந்து நமக்கு mr square omega equal to அப்படின்னு இருந்துச்சுன்னா நமக்கு ஆப்ஷன் சி இஸ் கரெக்ட். பட் mr omega ஸ்கொயர்னு தவறாக இருக்கிறதுனால அப்போ ஆப்ஷன் ஏ மட்டும்தான் நமக்கு கரெக்டாக இருக்கும். கொஸ்டின் நம்பர் 93. த டோட்டல் எனர்ஜி ஆஃப் எலக்ட்ரான் இஸ் ஈக்குவல் டு, இது வந்து எங்கே அப்படின்னா போர்ஸ் தியரியிலிருந்து இந்த ஃபார்முலா நம்ம எடுத்திருக்கோம். according to Bohr's theory அப்படின்னு கூட நம்ம எடுத்துக்கலாம். It is minus me⁴ z² / 8 ε0 n² h². இதில் பார்த்தீங்கன்னா 8 ஆப்ஷன் ஏ. ஓகே. அடுத்து 94. Rydberg's constant is me⁴ z² 8 ε0² ch³ is the answer. ரிட்பர்க் கான்ஸ்டன்ட் வந்து ஆர் அப்படின்னு சொல்கிறோம். ஆர் அப்படின்றது ஈக்குவல் டு இதை தான் நம்ம வந்து ஆர் அப்படின்னு வச்சுக்கிறோம், ரிட்பர்க் கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு. இதோட வேல்யூ வந்து 1.01க்கு சமமாக இருக்கும். த வெலாசிட்டி ஆஃப் த எலக்ட்ரான் இன் த ஃபர்ஸ்ட் 4 ஆர்பிட், அதாவது ஃபர்ஸ்ட் 4 ஆர்பிட்டோட வெலாசிட்டி ஆஃப் எலக்ட்ரான் வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்கு அப்படின்னா 1/137 க்கு ஈக்குவலாக இருக்கு. இங்கே சீன்றது வெலாசிட்டி ஆஃப் லைட்.
அதாவது வெலாசிட்டி ஆஃப் லைட்டை போல் 137 மடங்கு சின்னதாக இருக்கும். அடுத்து போர்ஸ் தியரி குட் நாட் எக்ஸ்பிளைன் த ஹைட்ரஜன் ஆட்டம். போர்ஸ் தியரியால் எதை எக்ஸ்பிளைன் பண்ண முடியல அப்படின்னா இந்த ஹைட்ரஜன் ஆட்டத்தில் ஏற்படக்கூடிய ஃபைன் ஸ்ட்ரக்சர் அதை எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. அதாவது ஹெச் ஆல்பா ஹெச் பீட்டா இந்த லைன்ஸில் வரக்கூடிய அந்த ஃபைன் ஸ்ட்ரக்சரை எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. 97 பாசிபிள் எலிப்டிக்கல் ஆர்பிட் சச் தட். சோமர்ஃபெல்ட் தியரியின் படி பாசிபிள் எலிப்ஸ் ஆர்பிட் வந்து p/a = l+1/n என்ற ஃபார்முலாவில் குறிக்கிறாங்க. இதில் BA அப்படின்றது அந்த எலிப்ஸோட இது வந்து மைனர் ஆக்சிஸோட ஹாஃப் லெங்க்த்து மைனர் ஆக்சிஸ், Bன்றது மேஜர் ஆக்சிஸோடைய அதாவது செமி மேஜர் ஆக்சிஸோட லெங்க்த்து, Lன்றது நமக்கு ஆர்பிட்டல் குவாண்டம் நம்பர், Nன்றது பிரின்சிபல் குவாண்டம் நம்பர். 98 according to Sommerfeld the path of the electron is not a simple ellipse but it is known as. சோமர்ஃபெல்ட் தியரியின் படி எலக்ட்ரானுடைய பாத் வந்து ஒரு நார்மலான ஒரு சிம்பிள் எலிப்ஸ் இல்லை, அது வந்து ஒரு எப்படி இருக்குன்னா இந்த மாதிரி ஒரு ரோசட்டி ஷேப்பில் இருக்கும். அது அப்படியே இந்த மாதிரி ஒரு ரோசட்டி ஷேப்பில் அடுத்தடுத்த கான்சிக்வெண்ட் எலிப்ஸாக அது வந்து இருக்கும் அப்படின்றது தான். Sommerfeld model was unable to explain the spectra of alkali metals such as. சோமர்ஃபெல்ட் மாடல் வந்து எதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ண முடியல அப்படின்னா அல்கலி மெட்டல்ஸோட ஸ்பெக்ட்ராவை எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. அல்கலி மெட்டல்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா பொட்டாசியம் சோடியம் இது எல்லாமே நமக்கு அல்கலி மெட்டல்ஸ் தான். அப்போ ஆப்ஷன் சி இஸ் கரெக்ட் ஆப்ஷன். கொஸ்டின் நம்பர் 100 the two distinct features of the vector atom model. வெக்டர் ஆட்டம் மாடல் வந்து நமக்கு வந்து ஸ்பேசியல் குவான்டைசேஷனையும் ஸ்பின்னிங் ஆஃப் த எலக்ட்ரான் இந்த ரெண்டு கான்செப்டை பேஸ் பண்ணி தான் உருவாக்கப்பட்டது. அப்போ ஆப்ஷன் சி இஸ் கரெக்ட் ஆப்ஷன், கரெக்ட் ஆன்சர். Question number 101 குவான்டைசேஷன் லீட்ஸ் அதாவது ஸ்பேசியல் குவான்டைசேஷன் கான்செப்டை கொண்டு வந்தது எது அப்படின்னா நமக்கு வந்து சீமான் எஃபெக்ட். அடுத்து 102 Pauli's exclusion principle is used to calculate the number of electrons that can occupy a given subcell. இதில் சப்செட்ன்றது பொருத்தமில்லாத ஒன்று, அதனால் நம்ம வந்து சப்செல் அப்படின்றது நம்ம இது பண்ணிக்கலாம். சப்செல் அப்படின்னா p ஆர்பிட்டல், s ஆர்பிட்டல், d ஆர்பிட்டல், f ஆர்பிட்டல் இதை தான் வந்து சப்செல் அப்படின்னு சொல்கிறோம். அதுவே k, l, m இதை வந்து நம்ம வந்து செல் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது the effect which is cannot explain by the classical theory. எந்த கீழே உள்ள எந்த எஃபெக்டை கிளாசிக்கல் தியரி படி எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது அப்படின்னா நம்ம வந்து அனமாலஸ் சீமான் எஃபெக்டை கிளாசிக்கல் தியரி படி எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. இதை வந்து நம்ம குவாண்டம் தியரி யூஸ் பண்ணி தான் எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். Question number 104 the two outer lines are also plane polarized having vibrations in a direction perpendicular to the field is called. அதாவது மெயின் லைன் அண்டு எக்ஸ்ட்ரா ஒரு லைன், எக்ஸ்ட்ரா ரெண்டு லைன்ஸ் கிடைக்கும். இதுக்கு என்ன பேர் அப்படின்னா நார்மல் டிரான்ஸ்வர்ஸ் சீமான் எஃபெக்ட். நார்மல் டிரான்ஸ்வர்ஸ் சீமான் எஃபெக்ட் அப்படின்னா அதாவது டிரான்ஸ்வர்ஸ் சீமான் எஃபெக்ட் அப்படின்னு பேர். அதாவது நார்மல் சீமான் எஃபெக்ட்லேயே இது இன்னொரு வகை, அதில் ரெண்டு வகை இருக்குது. அதாவது லாஞ்சிடியூடினல் சீமான் எஃபெக்ட், இன்னொன்று வந்து டிரான்ஸ்வர்ஸ் சீமான் எஃபெக்ட். டிரான்ஸ்வர்ஸ்னால் அதை வந்து நம்ம பார்க்குறது வந்து டிரான்ஸ்வர்ஸாக பார்க்குறோம், லாஞ்சிடியூடினலாக பார்க்குறோம். டிரான்ஸ்வர்ஸை பார்க்கும்போது நமக்கு சென்ட்ரல் லைனை இல்லாமல் நமக்கு எக்ஸ்ட்ரா ரெண்டு லைன் நமக்கு கிடைக்கும். இந்த சீமான் ஷிஃப்ட் இஸ் ஈக்குவல் டு சீமான் ஷிஃப்ட்டுக்கான ஃபார்முலா வந்து நமக்கு ± BE λ² 4/mc. அடுத்த ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ் விச் வயலேட்ஸ் த நியூட்டன்ஸ் லா. நியூட்டன்ஸ் லாவை வயலேட் பண்ணக்கூடிய ஃப்ரேம் என்ன ஃப்ரேம் அப்படின்னா நான் இனர்சியல் ஃப்ரேம். ஏன்னா வந்து நியூட்டன்ஸ் லா வந்து இது வந்து நம்ம இனர்சியல் லா அப்படின்னே சொல்லுவோம். இந்த நியூட்டன்ஸ் லா எதுக்கு மட்டும் தான் பொருந்தும் அப்படின்னா இனர்சியல் ஃப்ரேமில் மட்டும்தான் பொருந்தும், நான் இனர்சியல் ஃப்ரேமில் பொருந்தாது. Question number 107 the length of a moving body along the direction moving through the medium is contracted. இதுக்கு என்ன பேருன்னா லெங்த் கான்ட்ராக்ஷன் அப்படின்னு பேர். இந்த லெங்த் கான்ட்ராக்ஷனுக்கு என்ன ஒரு பேர் என்ன அப்படின்னா லாரன்ஸ் பிஜ்ரால்ட் கான்ட்ராக்ஷன் அப்படின்னு பேர். மூவிங் கிளாக் அப்பியர்ஸ் கோ ஸ்லோ. மூவிங் கிளாக் வந்து ஏன் ஸ்லோவாக தெரியுது அப்படின்னா அதுக்கு காரணம் வந்து அந்த டைம் டெலேஷன் அப்படின்றது. இதில் நம்ம ஏற்கனவே படிச்சிருப்போம் ரிலேட்டிவிட்டியில். at what speed will the mass of an object be doubled its mass
இட்ஸ் மாஸ் அட் ரெஸ்ட்ல இருப்பதை போல அதோடைய மாஸ் வந்து டபுள் ஆகுது அப்படின்னா அப்போ எவ்வளோ ஸ்பீடில் போனால் டபுள் ஆகும் அப்படின்றதான் கேள்வி. இது நம்ம கால்குலேஷன் பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து m ஈக்குவல் டு m0/√(1 - v²/c²). இதற்கான கால்குலேஷன் வந்து அலைன்மெண்ட் மாறி இருக்கு, நான் திரும்ப கால்குலேட் பண்ணிக்கலாம். m ஈக்குவல் டு m0/√(1 - v²/c²). இப்போ இங்கே வந்து நமக்கு மாஸ் வந்து டபுள் ஆகுதுன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ எம்முக்கு பதிலாக 2m0 அப்படின்னு சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். அப்போ 2m0 ஈக்குவல் டு m0/√(1 - v²/c². இப்போ m0 கேன்சல் ஆகிடும். அப்போ 2 ஈக்குவல் டு 1/√ டேர்ம் வரும். ஒரு ரூட் டேர்ம் இங்கே கொண்டு வந்துடுவோம், 1/2 இங்கே கொண்டு வந்துடுங்க. அப்போ தேர்ஃபோர் திஸ் ரூட் டேர்ம் ஈக்குவல் டு 1/2. அப்போ இதை ஸ்கொயர் பண்ணிங்க அப்படின்னா ரூட் டேர்மை ரெண்டு சைடும் ஸ்கொயர் பண்ணிக்கலாம். அப்போ ரூட் டேர்மை ஸ்கொயர் பண்ணிங்கன்னா √2 இது கேன்சல் ஆகிடும். அப்போ ரூட்டுக்குள்ளே இருக்கிறது என்ன அப்படின்னா நமக்கு 1 - v²/c² ஈக்குவல் டு 1/4 அப்படின்னு கிடைக்கும். இப்போ 1/4 இங்கேயும் இது அங்கேயும் கொண்டு போகலாம். கொண்டு போனோம் அப்படின்னா நமக்கு வந்து v²/c² ஈக்குவல் டு 1 - 1/4. 1 - 1/4 ஈக்குவல் டு 3/4. அடுத்ததாக v²/c² ஈக்குவல் டு 3/4 அல்லது v² ஈக்குவல் டு 3/4c² ஆர் v ஈக்குவல் டு √3/2c. √3ன்றது 1.732/2 இன்ட்டு c-ன்றது 3 × 10⁸. இப்போ இதையும் அடிச்சிங்கன்னா 0.8 சம்திங்கில் வரும். அப்போ இது ரெண்டையும் 3ஐயும் 0.8ஐயும் பெருக்குனீங்க அப்படின்னா நமக்கு ஆல்மோஸ்ட் இந்த ஆன்சர் நமக்கு 2 பாயிண்ட் சம்திங்கில் கிடைச்சிடும். Question number 110. The length of the satellite is 1.2 meter. Speed of the satellite is 0.98 c. அதாவது ஒரு சேட்டலைட்டோட லெங்த் வந்து 1.2 மீட்டர், அந்த சேட்டலைட் வந்து 0.98 c வேகத்தில் போகுது. அப்போ அதனுடைய லெங்த் வந்து எவ்வளோ கம்மியான அவ்வளோ ஸ்பீடில் போகும்போது அப்போ அது எந்த அளவுக்கு அதனுடைய லெங்த் வந்து நமக்கு எந்த அளவுக்கு குறுகலாக தெரியும் அப்படின்றது கேள்வி. இப்போ அதுக்கான ஃபார்முலா நமக்கு L ஈக்குவல் டு L0√(1 - v²/c²). இதில் அப்படியே சப்ஸ்டிட் பண்ணிங்க அப்படின்னா L ஈக்குவல் டு 1.2, L0 ஈக்குவல் டு 1.2 √(1 - v²/c². v²/c பதிலாக 0.98 c போட்டிங்கன்னா 0.98 c² வரும். c² கேன்சல் ஆகும். இப்போ 0.98 ஸ்கொயர் மட்டும் இருக்கும். அடுத்து 1.2 1 - 0.98 ஸ்கொயர் அதோடைய வேல்யூவை கண்டுபிடிச்சி அதுக்கு ரூட் எடுத்து பெருக்கணும் அப்படின்னா நமக்கு வந்து 0.2387 மீட்டர் இந்த ஆன்சர் நமக்கு கிடைக்கும். Question number 111. At threshold frequency, the kinetic energy of the photoelectron is 0. அதாவது threshold frequency அப்படின்றது என்ன அப்படின்னா ஒரு மெட்டல் சர்ஃபஸிலிருந்து எலக்ட்ரானை வெளியில் கொண்டு வருவதற்கான அந்த ஆற்றலுக்கான ஃப்ரீக்வன்சி தான் threshold frequency. அதனால் இந்த ஃப்ரீக்வன்சியில் நம்ம ஒரு லைட்டை பாஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த லைட் என்ன செய்யும் அப்படின்னா இந்த எலக்ட்ரானை வெளியில் கொண்டாந்து இங்கே வச்சிரும். அப்போ அதுக்கு என்ன இருக்காது அப்படின்னா கைனடிக் எனர்ஜி இருக்காது. அப்போ வெளியில் வர எலக்ட்ரானுக்கு கைனடிக் எனர்ஜி இருக்கணும்னா த்ரெஷோல்டு எனர்ஜியை விட அதிக எனர்ஜி அல்லது ஃப்ரீக்வன்சியோட அதிக ஃப்ரீக்வன்சி இருக்கக்கூடிய ஃபோட்டானை கொண்டு போய் நம்ம வந்து இதில் மோதினம் பண்ணால் தான் நமக்கு கைனடிக் எனர்ஜி கிடைக்கும். மில்லிகன் எக்ஸ்பெரிமெண்ட் இஸ் பேஸ்ட் அப்பான். மில்லிகன் எக்ஸ்பெரிமெண்ட் வந்து ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் அப்படின்ற கான்செப்டை வச்சு தான் பண்ணியிருப்பாரு. அடுத்து 113. which rays produces photoelectric effect when they are incident. photoelectric effect ப்ரொடியூஸ் பண்ணுறது வந்து நமக்கு எலக்ட்ரோமேக்னட் ரேஸ் மட்டும் தான் ப்ரொடியூஸ் பண்ணும். அதுலேயும் பர்டிகுலராக நமக்கு வந்து யூவி ரேஸ், காமா ரேஸ், அப்புறம் விசிபிள் லைட் இதுதான் நம்ம வந்து அதிகமாக யூஸ் பண்ணுறோம். அப்போ அதில் பார்த்தீங்க அப்படின்னா காமா ரேஸ் மட்டும் தான் வரும். அது மட்டும் இல்லாமல் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த மூணுமே எலக்ட்ரோமேக்னட் ரேஸ் கிடையாது. கேனல் ரேஸ், ஆல்பா ரே, பீட்டா ரே எல்லாம் எலக்ட்ரோமேக்னட் ரே கிடையாது.
14 according to classical mechanics space time mass are all இது எல்லாமே வந்து absolute and invariant. அதாவது கிளாசிக்கல் மெக்கானிக்ஸின் படி ஸ்பேஸ் வந்து நமக்கு சேஞ்ச் ஆகாது, எவ்வளோ ஸ்பீடில் எங்கே இருந்தாலும் ஒரே அளவு தான் கிடைக்கும், டைமும் வந்து இன்க்ரீஸ் ஆகாது, அதே மாதிரி மாஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகாது. ஆனால் ஸ்பெஷல் ரிலேட்டிவிட்டியின் படி நமக்கு ஸ்பேஸ் அதாவது லெங்த் வந்து கான்ட்ராக்ஷன் ஆகும், ஒரு பர்டிகுலர் ஸ்பீடில் போகும்போது டைம் வந்து டிலேட் ஆகும், மாஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அடுத்து ஆக்சலரேஷன் இஸ் இன்வேரியன்ட் அண்டர் கலிலியன் டிரான்ஸ்ஃபர்மேஷன் படி ஆக்சலரேஷன் வந்து மாறாது, பட் வெலாசிட்டி வந்து சேஞ்ச் ஆகும். கலிலியன் டிரான்ஸ்ஃபர்மேஷனில் வெலாசிட்டி இஸ் சேஞ்ச்டு பட் ஆக்சலரேஷன் இஸ் இன்வேரியன்ட். For the values b very very less than c, Lorentz transformation is reduced to Galilean transformation. அதாவது திசைவேகம் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா, அதாவது யாரை விட ஒளியின் திசைவேகத்தை விட ரொம்ப ரொம்ப கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம லாரன்ஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஈக்குவேஷனை நம்ம வந்து கலிலியன் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஈக்குவேஷனாக மாற்றிக்கொள்ளலாம். இப்போ கலிலியன் டிரான்ஸ்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா எக்ஸ் டேஷ் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் விடி, அதுவே லாரன்ஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா எக்ஸ் டேஷ் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் கலிலியன் அதாவது எக்ஸ் டேஷ் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் விடி. Question number 117. When the observer is in moving condition, the sphere is look like. Sphere வந்து நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா எலிப்சாய்டா மாறிடும். Sphere is ellipsoid. Circle அப்படின்னா எலிப்ஸ், சர்க்கிள் வந்து எலிப்ஸா மாறும். ஸ்கொயரா இருந்துச்சு அப்படின்னா அது ரெக்டாங்கிளா மாறும். The product of uncertainties in determining the position and momentum of the particle equal to number of order of h cross. It is இதுக்கு வந்து நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா நமக்கு வந்து அதை பொசிஷன் அண்ட் மொமெண்டம் அன்சர்டனிட்டிக்கு என்ன பேர் அப்படின்னா டெல்டா பி டெல்டா எக்ஸ். இது வந்து ஆர்டர் ஆஃப் ஹெச் கிராஸ்க்கு ஈக்குவலாக இருக்குது அப்படின்னா இதுக்கு என்ன பேர் அப்படின்னா நம்ம அன்சர்டனிட்டி பிரின்சிபல் அப்படின்னு பேர், ஹைசன்பர்க்கோட. இது நமக்கு இந்த கொஸ்டின் வந்து நமக்கு ரிப்பீட் ஆகிடுக்கு. அடுத்து கொஸ்டின் நம்பர் 120. Law of addition of velocity applies only velocities are in the same direction. அது அடிஷன் ஆஃப் வெலாசிட்டி லா வந்து எப்போ நம்ம அப்ளை பண்ண முடியும்னா எல்லா வெலாசிட்டியும் ஒரே டைரக்ஷனில் இருந்தால் மட்டும்தான். ஒரே டைரக்ஷன் மீன்ஸ் வந்து இப்போ வேறு அதாவது பெர்பெண்டிகுலராகவோ அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது, சேம் டைரக்ஷனாக இருக்க வேண்டும். அடுத்து வேட் இஸ் த பேஸ் ஷிஃப்ட் பிட்வீன் சிஇ ஆம்பிளிஃபையர். சிஇ ஆம்பிளிஃபையரோட பேஸ் ஷிஃப்ட் பார்த்தீங்கன்னா 180 டிகிரி. ஆனால் சிசி எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா 0 டிகிரி தான் இருக்கும். Question number 122. If the emitter base junction is forward biased and the collector base junction is reverse biased, emitter base வந்து forward biasலையும் collector base வந்து reverse biasலையும் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு என்ன பேர் அப்படின்னா ஆக்டிவ் ரீஜன் அப்படின்னு பேர். ரெண்டு ஜங்ஷனுமே வந்து ரிவர்ஸில் இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா கட் ஆஃப் ரீஜன் அப்படின்னு சொல்கிறோம். ரெண்டுமே ஃபார்வர்டு பயாஸில் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அதுக்கு என்ன பேர் அப்படின்னா சாச்சுரேட்டட் ரீஜன் அப்படின்னு பேர். அதாவது இது வந்து ஃபார்வேர்டு அண்டு ரிவர்ஸ், ரெண்டுமே ரிவர்ஸ்னா கட் ஆஃப், ரெண்டுமே ஃபார்வேர்டுன்னா வந்து சாச்சுரேட்டட் ரீஜன். 123. When does the transistor act like an open switch? டிரான்சிஸ்டர் எப்போ வந்து ஒரு ஓப்பன் சுவிட்சை ஆக்ட் பண்ணும் அப்படின்னா கட் ஆஃப் ரீஜன்.
ஓப்பன் சுவிட்ச் அப்படின்றது என்ன அப்படின்னா, ஓப்பன் மீன்ஸ் அதாவது சுவிட்ச் வந்து ஆஃப்ல இருக்கிறத தான் நம்ம வந்து ஓப்பன் சுவிட்ச் அப்படின்னு சொல்லுவோம். கட் ஆஃப் அப்படின்னாலே ஆஃப் தான். அப்போ வந்து இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். ஓப்பன் சுவிட்ச் அப்படின்னா கட் ஆஃப் ஆஃப். அதுவே சாச்சுரேட்டட் ரீஜன் அப்படின்றது ரெண்டுமே ஃபார்வர்ட் பயாஸ்ன்னு சொல்கிறாங்க. அதை வந்து க்ளோஸ்டு சுவிட்ச். க்ளோஸ்டு மீன்ஸ் ஆன் கண்டிஷன். அடுத்து என்னன்னு என்பிஎன் டிரான்சிஸ்டர் த ஆரோ பாயிண்டட் டுவார்ட்ஸ். என்பிஎன் டிரான்சிஸ்டர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு டிரான்சிஸ்டர் என்பிஎன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து எமிட்டர் இருக்கும், அடுத்து பேஸ் இருக்கும், அடுத்து கலெக்டர் இருக்கும். அப்போ எமிட்டர் வந்து நெகட்டிவ். அப்போ எப்போவுமே வந்து கரண்ட் வந்து நெகட்டிவை நோக்கி தான் போகும். அப்போ வந்து பாயிண்ட் டுவார்ட்ஸ் த எமிட்டர். அப்போ எமிட்டர் நோக்கி ஆரோ மார்க் நம்ம போடுறோம். அதுவே பிஎன்பியாக இருந்து அப்படின்னா எமிட்டர் வந்து பாசிட்டிவாக இருக்கும். பிஎன்பின்னா எமிட்டர் பாசிட்டிவ். அப்போ பாசிட்டிவ்னா பாசிட்டிவ்லேருந்து கரண்ட் போகும். அப்போ எமிட்டர்லேருந்து அதுக்கு பேஸுக்கு வந்து நமக்கு கரண்ட் போகிற மாதிரி வந்து ஆரோ மார்க் இருக்கும். Question number 126. Which of the following is correct about photodiode? photodiode பொறுத்த வரைக்கும் அது வந்து ரிவர்ஸ் பயாஸ். மற்ற எல்லாமே வந்து தவறாக இருக்கும். அதாவது எலக்ட்ரான் ஹோல் பேர்ஸ் ஆர் ஜென்ரேட்டட் பை impurity injection in depletion layer. It is a photovoltaic cell. No external voltage is applied. இது எல்லாமே வந்து நமக்கு it is wrong answer. What type of semiconductor is used in LED electronic circuit? LED electronic circuitல காம்பவுண்ட் செமிகண்டக்டர் யூஸ் பண்ணுறோம். ஏன்னா காம்பவுண்ட் செமிகண்டக்டரை பொறுத்த வரைக்கும் LED need compound types because they have direct band gap. இந்த டைரக்ட் பேண்ட் கேப் வேணும், அதுக்காக தான் நம்ம காம்பவுண்ட் செமிகண்டக்டர் யூஸ் பண்ணுறோம். அடுத்து வந்து இன்னொரு விஷயம், இந்த எல்இடியை பொறுத்த வரைக்கும் அந்த ரீகாம்பினேஷன் அப்படின்ற ஒரு டேர்ம் இருக்குது. இது முக்கியமான டேர்மு. The barrier potential of silicon diode. Silicon diode barrier potential வந்து 0.7 volt. ஜெர்மானியத்துக்கு வந்து 0.3 volt. 129. Question number 129. If a small amount of antimony ஆட் பண்ண அப்படின்னா அது என்னவா மாறும் அப்படின்னா நமக்கு வந்து ஜெர்மானியம் கிறிஸ்டல் மேலே ஆன்டிமனி ஆட் பண்ணும்போது there will be more free electrons than hole in the semiconductor. Antimony is a pentavalent. Therefore எலக்ட்ரான்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். எதை விட அப்படின்னா ஹோல்ஸை விட. ஏன்னா பென்டாவேலண்ட் அப்படின்னா அது வந்து என் டைப்பாக மாறுது. என் டைப்பை பொறுத்த வரைக்கும் நமக்கு மெஜாரிட்டி கேரியர்ஸ் வந்து எலக்ட்ரான்ஸ், மைனாரிட்டி கேரியர்ஸ் ஹோல்ஸ். அப்போ தேர்ஃபோர் ஆப்ஷன் சி இஸ் கரெக்ட் ஆப்ஷன். நெக்ஸ்ட் இன் an unbiased BN junction the majority charge carriers in the P region diffuse into the N region because of. ஒரு அன்பயஸ்டு பிஎன் ஜங்ஷன். அன்பயஸ்டுனா எந்த பேட்டரி கனெக்ஷன் கொடுக்காத ஒரு பிஎன் ஜங்ஷன். பியும் என்ன இருக்குது அப்படின்னா இதில் வந்து இங்கேருந்து ஹோல்ஸும் இங்கேருந்து எலக்ட்ரான்ஸும் வந்து டிஃப்யூஸ் ஆகும். இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்குறாங்க. என்ன அப்படின்னா the higher hole concentration in P region than that in N region. அதாவது in an unbiased BN junction the majority charge carriers that is holes இந்த பி ரீஜன் வந்து பி ரீஜனில் உள்ள ஹோல்ஸ் ஏன் என் ரீஜனுக்கு போகுது அப்படின்னா பி ரீஜனில் ஹோல்ஸ் அதிகமாக இருக்குது, என் ரீஜனில் ஹோல்ஸ் கம்மியாக இருக்குது. அதனால அதுவே மாற்றி கேட்டிருந்தாங்க அப்படின்னா என் ரீஜன் அதாவது ஹோல்ஸ்க்கு பதிலாக எலக்ட்ரான்ஸ் கேட்டிருந்தாங்கன்னா ரிவர்ஸில் வரும் நமக்கு. அடுத்து 131. If a positive half wave rectified voltage is fed to a load resistor for which part of a cycle there will be current flow through the load. அதாவது ஒரு பாசிட்டிவ் ஹாஃப் சைக்கிளை வந்து ஒரு லோட் ரெஜிஸ்டருக்கு கொடுக்கும்போது எப்போ வந்து பாசிட்டிவ் ஹாஃப் வேவ், அதாவது பாசிட்டிவ் ஹாஃப் வேவ் ரெக்டிஃபயர் அப்படின்னா
பாசிட்டிவ் ஹாஃப் சைக்கிளை மட்டும் எடுத்துக்கும், நெகட்டிவ் ஹாஃப் சைக்கிளை வந்து கட் பண்ணிடும். இதுக்கு பேர் பாசிட்டிவ் ஹாஃப் வேவ் ரெக்டிஃபையர் அப்படின்னு பேர். அது நெகட்டிவ் ஹாஃப் வேவ் ரெக்டிஃபையர்னா நெகட்டிவ் வேவ்ஸை மட்டும் அலோவ் பண்ணும், பாசிட்டிவ் வேவை கட் பண்ணும். அப்போ வந்து இது பாசிட்டிவ் ஹாஃப் வேவ் ரெக்டிஃபையர்னு சொல்லிட்டதுனால அப்போ வந்து பாசிட்டிவ் வேவ் மட்டும்தான் நமக்கு வந்து என்ன பண்ண போகுது அப்படின்னா இது அலோவ் பண்ண போகுது. அப்போ இதோடைய அவுட்புட் வந்து நமக்கு இந்த மாதிரி கிடைக்கும். ஒன்லி பாசிட்டிவ் வேவ் மட்டும் இருக்கும், நெகட்டிவ் வேவ் இருக்காது. இதை தான் ரெசிஸ்டருக்கு கொடுக்குறோம். அப்போ இந்த டிகிரி கேட்டிருக்காங்க. இப்போ பாசிட்டிவ் இந்த ஒரு வேவோட டிகிரி பார்த்தீங்கன்னா இது 0 டிகிரி, இது வந்து 180 டிகிரி, இது வந்து 270 டிகிரி, this 270, இது 360 டிகிரி. அப்போ 0 to 180 தான் பாசிட்டிவ் ஹாஃப் சைக்கிளுக்கான வேல்யூ. அதே 180 to 360ன்றது நெகட்டிவ் ஹாஃப் சைக்கிளுக்கான வேல்யூ. இப்போ பாசிட்டிவ் கேட்டிருக்கறதுனால நம்ம 0 to 180 இஸ் த கரெக்ட் ஆன்சர். The Zener diode is primarily used as voltage regulator, இது நமக்கு தெரியும். அடுத்து the light emitted in LED is due to LEDல பார்த்தீங்கன்னா recombination of charge carriers. இதுதான் முக்கியமான கான்செப்ட், இதை மறந்துட வேண்டாம். 134 The barrier potential of PN junction depends on type of semiconductor material, amount of doping, temperature, which one of the following is correct. இது எல்லாமே நமக்கு கரெக்ட் தான். To obtain sustained oscillation in an oscillator, sustained அதாவது ஒரு ஆசிலேட்டரில் தொடர்ச்சியான அலைவுகளை நம்ம பெறணும் அப்படின்னா ஃபீட்பேக் வந்து பாசிட்டிவ் ஃபீட்பேக் இருக்கணும். ஃபீட்பேக் ஃபேக்டர் அதாவது ஏ பீட்டா அதோட வேல்யூ வந்து 1ன்னு இருக்கணும். அப்புறம் ஃபேஸ் டிஃபரன்ஸ் வந்து 0ஆகவோ அல்லது 2π ஆகவோ, 2π மீன்ஸ் 360 டிகிரியாகவோ இருக்கலாம். 0 டிகிரி ஆர் 360 டிகிரியாக இருக்க வேண்டும். அப்போ ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆப்ஷன். Question number 136. If the input to the NOT gate is A1011, இப்போ அவுட்புட் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம நாட் கேட்டை பொறுத்த வரைக்கும் தெரியும், 1 வந்து 0 ஆகும், 0 வந்து 1 ஆகும். அப்போ அவுட்புட் வந்து 0100 இஸ் த அவுட்புட். இப்போ இது ஒரு நார் கேட். இப்போ நார் கேட்டோட அவுட்புட் வந்து A + B ஹோல் பார். அடுத்து நார் கேட்டோட அவுட்புட்டை இன்னொரு சிங்கிள் இன்புட் நாட் கேட்டுக்கு கொடுக்குறோம். அப்போ இந்த அவுட்புட்டை என்ன பண்ணும் அப்படின்னா இது வந்து இப்போ சிங்கிள் இன்புட் நார் கேட் வந்து ஒரு நாட் கேட் போல் செயல்படும். அப்போ A + B ஹோல் பாரை இது என்னவா மாற்றுது அப்படின்னா A + B டபுள் பாராக மாற்றுது. டபுள் பார் மீன்ஸ் அல்லது பாரை வந்து டபுள் பார்னா பார் நீங்கிரும். அப்போ A + B மாற்றுது. திரும்ப இந்த A + B இன்னொரு நாட் கேட்டுக்கு கொடுக்குறாங்க. நாட் கேட் என்ன செய்யும் அப்படின்னா அதை திரும்ப வந்து காம்ப்ளிமெண்ட்டாக மாற்றும். அப்போ A + B ஹோல் பார்ன்றது கடைசியில் கிடைக்கும். A + B ஹோல் பார்ன்றது யாருக்கான ஈக்குவேஷன் அப்படின்னா நார் கேட்டுக்கான ஒரு ஈக்குவேஷன். 138 The output of the following circuit is 1. அவுட்புட் வந்து 1 வரணும்னா ஏபிசி என்னவா இருக்கணும்னு கேட்குறாங்க. நம்ம வந்து 1 0 1 கொடுத்துருக்கோம். இதில் உள்ள ஒவ்வொரு இன்புட்ஸையும் நம்ம கொடுத்து பார்க்கலாம். அவுட்புட் இங்கே 1 வரணும்னா இல்லாட்டி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒய் அப்படின்றது தான் அவுட்புட்டு. இப்போ ஒய் ஈக்குவல் டு ஆக்சுவலாக இதுக்கான ஃபார்முலா பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஆர் கேட். இப்போ இதோடைய அவுட்புட் வந்து A + Bன்னு கிடைக்கும். இது வந்து சி. அப்போ A + B இது வந்து ஒரு அண்டு கேட். அப்போ அண்டு கேட்டோட அவுட்புட் வந்து இது ரெண்டு பெருக்கலாக இருக்கும். A + B டாட் சி. இப்போ A + B டாட் சி தான் இதோடைய அவுட்புட். அப்போ வந்து ஏக்கு வந்து நமக்கு வந்து இங்கே நமக்கு என்ன கிடைக்கணும்னா 1ன்னு கிடைக்கணும். 1 கிடைக்கணும்னா அப்போ ஏ வந்து 1, B 0 இருக்கலாம் இன்ட்டு சி. இப்போ 1 ப்ளஸ் சியும் வந்து 1ன்னு இருக்கும். அப்போ 1 + 0 1.1 = 1. வேறு சி வந்து 0 ஆனிச்சுன்னா நமக்கு 0 வந்துடும். இதுலேயும் சி 0 இருக்குது, இதுலேயும் சி 0 இருக்குது. இப்போ இந்த டாட்டில் இருக்கக்கூடிய இந்த சி வேல்யூவோ அல்லது A + B வேல்யூவோ அதாவது A + B வேல்யூவும் 0 வரக்கூடாது, சி வேல்யூவும் 0 வரக்கூடாது. அந்த மாதிரியான நம்ம ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கலாம். அப்போ சியை மட்டும் நம்ம பார்த்தனாலே சி வந்து 0 வராத டேர்ம் பார்த்தீங்கன்னா ஏ மட்டும்தான் இருக்குது. தேர்ஃபோர் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். 139 The variation of frequency of carrier wave with respect to the amplitude of the modulating signal is called frequency modulation. ஃப்ரீக்வன்சியில் வந்து அதாவது கேரியர் வேவோட ஃப்ரீக்வன்சியை வேரி பண்ணுறாங்க. எதை பொறுத்து வேரி பண்ணுறாங்க அப்படின்னா ஆம்ப்ளிடியூடை பொறுத்து வேரி பண்ணுறது வந்து நம்ம மாடுலேட்டிங் சிக்னலோட ஆம்ப்ளிடியூடை பொறுத்து தான் எல்லாத்தையுமே நம்ம வேரி பண்ணுவோம். மாடுலேட்டிங் சிக்னலோட
ஃப்ரீக்வன்சி பற்றி ஃப்ரீக்வன்சி மாடுலேட்டிங் சிக்னலோட ஆம்பிளிடியூட பொறுத்து ஃப்ரீக்வன்சி வேரி பண்ணால் அது ஃப்ரீக்வன்சி மாடுலேஷன். அதுவே ஆம்பிளிடியூட வேரி பண்ணாங்கன்னா ஆம்பிளிடியூட் மாடுலேஷன். பேஸை மாடுலேஷன் பண்ணாங்க அப்படி மாடிஃபை பண்ணாங்கன்னா பேஸ் மாடுலேஷன். கொஸ்டின் நம்பர் 140, த பிரின்சிபல் ஆஃப் பொட்டன்ஷியோமீட்டர். பொட்டன்ஷியோமீட்டர் பிரின்சிபல் என்ன அப்படின்னா இந்த இ ப்ரொபோஷனல் எல். இ மீன்ஸ் என்ன அப்படின்னா மின்னியக்கு விசை, இஎம்எஃப். எல்ன்றது பேலன்சிங் லெங்க். இப்போ பேலன்சிங் லெங்க்த்தும் இஎம்எஃப்பும் ப்ரொபோஷனலாக இருக்கும். இதான் வந்து பொட்டன்ஷியோமீட்டருடைய பிரின்சிபல். இந்த ப்ரொபோஷனாலிட்டி எடுக்கிறதுக்காக ஒரு கான்ஸ்டன்ட் சேர்க்கலாம். இட் இஸ் ஐஆர் அப்படின்ற கான்ஸ்டன்ட். அப்போ ஈக்குவல் டு ஐஆர்எல் ஆர் இ ப்ரொபோஷனல் எல் ரெண்டுமே ரைட்டு தான். அப்போ போத் ஏ அண்ட் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்து டேஞ்சன்ட் கால்வனாமீட்டர். டேஞ்சன்ட் கால்வனாமீட்டர் எதுக்கு பயன்படுத்துகிறோம்னா கரண்ட்டை வந்து மெஷர் பண்ணுறதுக்கு பயன்படுத்துகிறோம். இதில் வந்து கால்வனாமீட்டரில் பார்த்தீங்கன்னா மூவிங் காயில் கால்வனாமீட்டர் அப்படின்னு ஒன்று இருக்குது. மூவிங் காயிலும் கரண்ட் அளக்கிறதுக்கு தான் பயன்படுது. ஆனால் அது பிஜி பாலிஸ்டிக் கால்வனாமீட்டர் வந்து சார்ஜை வந்து மெஷர் பண்ணும். இட் இஸ் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். மூவிங் காயில் கால்வனாமீட்டர் வந்து கரண்ட்டு, பாலிஸ்டிக் கால்வனாமீட்டர் கேட்டாங்கன்னா சார்ஜ். அடுத்து த ஃபார்முலா டு ஃபைண்ட் த கரண்ட் பை டிஜி. டிஜி மீன்ஸ் டேஞ்சன்ட் கால்வனாமீட்டர். கால்வனாமீட்டரில் கரண்ட்டை கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா இஸ் கே ஈக்குவல் டு ஐ டேன் தீட்டா. இதிலேருந்து ஐ ஈக்குவல் டு கே பை டேன் தீட்டா. இதிலேருந்து ஐ வேல்யூ கண்டுபிடிக்கலாம். கேன்றது ரிடக்ஷன் ஃபேக்டர். கீழே நம்ம கொடுத்துருக்கோம் அதோடைய வேல்யூ 143 ஈக்குவேஷனில் 2ABH by mu0 n. BHன்றது ஹாரிசாண்டல் காம்பனன்ட் ஆஃப் த எர்த் மேக்னெட்டிக் ஃபீல்ட். என்னன்றது நம்பர் ஆஃப் டர்ன்ஸ். ஏன்றது ரேடியஸ். அதான் ரிடக்ஷன் ஃபேக்டர். யாரோட ரிடக்ஷன் ஃபேக்டர் அப்படின்னா டிஜியோட ரிடக்ஷன் ஃபேக்டர். இதான் கொஸ்டின் நம்பர் 143. 144, the ballistic galvanometer working with the formula k theta equal to q அல்லது q equal to k by theta. இதில் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே இதுவும் சேம் ஆப்ஷன் தான். இதுவும் வந்து k equal to q by theta, இதுவும் சேம் ஆப்ஷன் தான். 145, the ballistic galvanometer is used to measure, நம்ம ஏற்கனவே சொன்னோம், எலக்ட்ரிக் சார்ஜ். இது வந்து மூவிங் காயில்னா எலக்ட்ரிக் கரண்ட், மூவிங் காயில் கால்வனாமீட்டர். பட் பேலிஸ்டிக் வந்து சார்ஜ். கொஸ்டின் நம்பர் 146, the galvanometer should be a dead beat. ஒரு கால்வனாமீட்டர் வந்து டெட் பீட்டாக இருக்கணும். டெட் பீட் மீன்ஸ் என்ன அப்படின்னா அந்த ஆசிலேட் ஆகாது. அந்த முள் வந்து ஒரு ரீடிங்கில் போயிட்டு அப்படியே ஸ்ட்ரைட்டாக நின்றும். நிற்கிறதுக்கு முன்னாடி இப்படி ஆசிலேட் ஆகும்ல, அதுக்கு தான் என்ன பேர் அப்படின்னா பீட் அப்படின்னு பேர். இது மாதிரி பீட் ஆகாத கால்வனாமீட்டருக்கு என்ன பேர் அப்படின்னா டெட் பீட்னு பேர். டெட் பீட்டாக இருக்கணும்னா அதே மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா வந்து ரொம்ப கம்மியாக இருக்கணும். காயில் சுட் பி மவுண்டட் ஆன் ஃப்ரேம். காயில் வந்து ஒரு ஃப்ரேமில் மவுண்டட் பண்ணப்பட்டிருக்கணும். அப்புறம் சஸ்பென்ஷன் ஒயர் வந்து திக்கராக இருக்கணும். அப்போ இது எல்லாமே கரெக்டான ஆன்சர் தான். இந்த கால்வனாமீட்டர் சுட் பி பேலிஸ்டிக். பேலிஸ்டிக்காக இருக்கணும்னா மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா வந்து லார்ஜாக இருக்கணும். ரெண்டுக்கும் பார்த்தீங்கன்னா டிஃபரன்ஸ் தெரியும். இது வந்து ஸ்மால், இங்கே லார்ஜு. சஸ்பென்ஷன் ஒயர் வந்து இங்கே திக்குன்னு சொல்லியிருக்காங்க, இங்கே வந்து ஃபைனாக இருக்குன்னு சொல்கிறோம். அப்புறம் ஏர் ரெசிஸ்டன்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கணும். த பிரின்சிபல் ஆஃப் த ஸ்க்ரூ கேஜ். ஸ்க்ரூ கேஜோட பிரின்சிபல் என்ன அப்படின்னா மேக்னிஃபிகேஷன் ஆஃப் லீனியர் மோஷன் யூசிங் த சர்க்குலர் மோஷன் ஆஃப் ஸ்க்ரூ. நம்ம ஸ்க்ரூ கேஜை வந்து சர்க்குலராக ரொட்டேட் பண்ணுவோம். ஆனால் வந்து சர்க்குலராக ரொட்டேட் பண்ணும்போது இந்த கேப் பார்த்தீங்க அப்படின்னா லீனியராக ரைஸ் ஆகும். நம்ம இப்படி சர்க்குலராக ரொட்டேட் பண்ணும்போது இந்த கேப் வந்து இந்த ரெண்டுக்கு இடைப்பட்ட கேப் வந்து லீனியராக ரைஸ் ஆகும், இன்க்ரீஸ் ஆகும். அதனால தான் மேக்னிஃபிகேஷன் ஆஃப் லீனியர் மோஷன் யூசிங் சர்க்குலர் மோஷன் சொல்கிறோம் இதை. கொஸ்டின் நம்பர் 149, டு டிட்டர்மைன் த டிஸ்டன்ஸ் மூன் ஃப்ரம் எர்த். கோள்களின் தொலைவு அல்லது நிலவினுடைய தொலைவு இதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம வந்து பேரலாக்ஸ் மெத்தட் அதை யூஸ் பண்ணலாம். ட்ரையாங்குலேஷன் மெத்தட்ன்றது ஓரளவு குறைந்த உயரங்களை அளப்பதற்கு பயன்படும். அடுத்து which of the following is correct statement? A galvanometer is converted into a voltmeter by connecting high resistance to in series. இது கரெக்ட் தான். அண்ட் ஐடியல் வோல்ட்மீட்டருடைய ரெசிஸ்டன்ஸ் வந்து இன்ஃபனைட், அதுவும் கரெக்டு. ஐடியல் அம்மீட்டருடைய ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 0, இதுவும் கரெக்ட். அப்போ ஆல் ஆர் த கரெக்ட். ஓகே, தேங்க்யூ.